ஓசூர் புத்தக திருவிழா 2025 கவிஞர் யுகபாரதி அவர்கள் காற்றும் கவிதையும் என்கின்ற தலைப்பில் ஆற்றிய அற்புதமான உரையின் முழுமையான தொகுப்பினை இங்கே பதிவேற்றம் செய்திருக்கின்றோம். எனக்கு காற்றும் கவிதையும் தலைப்பு கொடுத்துருக்குறாங்க. காற்றும் கவிதையும்ங்கிற தலைப்புனா வேறு ஒன்றும் கிடையாது. ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்பு இசைஞானி அவரிடம் இசை என்றால் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. அவர் சட்டுன்னு பதில் சொன்னார், யோசிக்கவே இல்லை. இசை என்றால் என்ன அப்படின்னு ஒரு இசையமைப்பாளர் கேள்வி கேட்டால் அவர் எவ்வளோ பதில் சொல்லலாம், அவர் என்ன பதில் சொல்லுவாருன்னு ரொம்ப ஆர்வமாக நான்லாம் கேட்டேன் அந்த சின்ன வயசில். அப்போ கேட்கும்போது அவர் சொன்னார், இசை என்றால் என்ன என்ற கேள்விக்கு இசைஞானி சொன்ன பதில் நத்திங் பட் விண்ட் என்று சொன்னார். நத்திங் பட் விண்ட் என்று சொல்லிவிட்டு அதற்காக ஒரு ஆல்பமே தயாரித்து அதை நீங்கள் கேட்டிருக்கக்கூடும். எனவே இசை என்றால் வேறு ஒன்றும் இல்லை, அது காற்று. என்ன காற்றுனா நல்ல காற்று. கவிதையும் இசையும் என்றால் இசையும் கவிதையும்னு இதுக்கு தலைப்பு நம்ம வச்சுக்கலாம். இசையும் கவிதையும் வச்சா ரொம்ப சாதாரணமே இருக்குங்கிறதுக்காக காற்றும் கவிதையும், ஏன்னா காற்றோடு கலந்து தான் நான் கவிதைகளை எழுதி கொண்டு இருக்கிறேன் என்பதனால் காற்றும் கவிதையும் ஒரு தலைப்பு கொடுத்தேன். அதனால் இந்த தலைப்பை பற்றியெல்லாம் பயந்துடாதீங்க. தலைப்பை ஒட்டியெல்லாம் நான் பேச போகிறது கிடையாது. ஏன்னா தலைப்பை ஒட்டி எனக்கு பேச தெரியாது. கேட்ட கேள்விக்கு ஒழுங்காக பதில் சொல்லாதனாலேயே முழு மார்க்கு வாங்காமல் பாதியோடைய படிப்பை முடிச்ச வேணாங்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் ஏதாவது தலைப்பு கொடுத்தா அதை ஒட்டி பேசி, ஏதாவது ஒரு தென்னை மரத்தை பற்றி நீங்கள் கட்டுரை கேட்டிங்கன்னா எங்கேயாவது மாட்டை கீட்டை பற்றி எழுதிட்டு கடைசியில் வந்து அந்த தென்னை மரத்தில் கட்டி முடிக்கிறது என்னுடைய வழக்கம். அதனால் என்னுடைய உரை என்பது எதையோ சுற்றி வந்து நான் உங்களுக்கு சில விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்கு, சில செய்திகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பாக இந்த கூட்டத்தை பயன்படுத்திக் கொள்கிறேன். ரொம்ப நிறைந்த கூட்டம், அரங்கு நிறைந்த கூட்டம். இந்த அரங்கு நிறைந்த கூட்டம் எல்லார் முகத்திலும் ஒரு விதமான ஒரு ஒளி பொருந்திய கண்களோடு நீங்கள் எல்லோரும் அமர்ந்திருக்கிறீர்கள். அதை நான் பார்க்கும்போதே என்னால் உணர முடியுது. சந்தோஷமாக எப்படி கூட்டத்தில் உட்காந்துருக்கீங்கிறது என்னால் மேடையில் இருந்து நான் பார்க்குற பொழுது புரியுது. ஏன் நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீர்கள் என்றால், நீங்கள் அமர்ந்திருப்பது ஒரு புத்தக திருவிழா. வேறு எந்த திருவிழாவில், ஒரு கோயில் திருவிழாவுக்கு போயிருந்தாலோ அல்லது ஏனைய பண்டிகை காலங்களில் நடைபெறக்கூடிய நம்முடைய வீட்டு திருவிழாக்களில் போயிருந்தாலோ இவ்வளவு மகிழ்ச்சியோடு கண்கள் பிரகாசமாக நீங்கள் உட்கார்ந்திருக்க மாட்டீர்கள். ஆனால் உங்கள் கைகளும் கண்களும் பிரகாசமாக இருப்பதற்கு மிக முக்கியமான காரணம், உங்களுக்குள் அறிவின் ஒளி பொருந்தி இருக்கிறீர்கள். உங்கள் கண்களுக்குள் அறிவின் ஒளி பொருந்தி இருக்கிறது. எனவே அது பிரகாசமாக இருக்கிறது. நான் இப்போது திரும்ப 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 நம்ம எல்லாரும் பேசிக்கொண்டே இருக்கக்கூடிய திருக்குறளை பற்றி நான் சொல்கிறேன். திருக்குறளில் எத்தனையோ அற்புதமான சொற்கள் இருக்குது. உங்களை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். திருக்குறளில் மட்டும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு சொல், எத்தனையோ சொற்கள் இருக்கிறது. திருக்குறளில் மட்டும், சங்க இலக்கியத்திலையோ அல்லது திருக்குறளுக்கு முன் வந்த எந்த புத்தகத்திலேயுமோ ஓலைச்சுவடியிலையோ வேறு எந்த வரலாற்று புத்தகங்களையோ தத்துவ புத்தகங்களிலோ இல்லாத ஒரு சொல்லை திருவள்ளுவர் எழுதியிருக்கிறார். அந்த சொல் என்ன என்று நீங்கள் சற்று யோசித்து பாருங்கள். திருக்குறளில் மட்டும் இருக்கிறது. அந்த சொல் 2 முறை வருகிறது. அதற்கு பின்பு திணைமாலை என்கிற நூலில் 103வது பாடலில் அந்த சொல் ஆரம்பிக்கிறது. உடனே டக்குன்னு கூகுள் எடுத்து பார்த்து உடனே ஆன்சரை யோசிக்கக்கூடாது. எல்லார் கையிலையும் செல்ஃபோன் கையில் வருது, நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். அப்படி வரக்கூடிய அந்த ஒரு சொல் என்ன அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, இன்றைய அரசியலை நீங்கள் புரிந்து கொள்வதற்கு ஆக அற்புதமான குரல் தாங்கிய, செய்தி தாங்கிய அந்த குரல் வெறுவந்த செய்யாமை என்கிற அதிகாரத்தில் இருக்கிறது. நான் சினிமா பற்றியெல்லாம் பின்னாடி பேசுவேன். அதனால் முன்னாடி இலக்கியத்தை பற்றி பேசிட்டேனாக்கா வேறு வழி இல்லாமல் நீங்கள் உட்காந்துருப்பீங்கிறதுனால நான் இதை சொல்லிடுறேன். ஏன்னா இவர் வந்து திருக்குறளை பற்றி, இலக்கியத்தை பற்றி எதுக்கு பார்த்தா சினிமா பாட்டை பற்றி பேசுவார்னு வந்தால் இவர் இதை இலக்கியத்தை பேசுகிறாருன்னு நீங்கள் நினச்சிக்கலாம். நான் சினிமாவை பற்றியும் பேசுவேன், சினிமாவையும் இலக்கியமாகத்தான் நான் பேசுவேங்கிறதுனால நான் முதல்ல இதை சொல்கிறேன். அந்த வெறுவந்த செய்யாமை அதிகாரத்தில் ஒரு குறள் இருக்கிறது. நீங்கள் இன்றைக்கி வீட்டுக்கு போன உடனே இங்கே வந்திருக்கக்கூடிய படிப்பாளிகள், அறிவாளிகள் எல்லோரும் செய்யக்கூடிய ஒரு வேலையை, நான் சொன்ன அந்த சொல்லை போய் நீங்கள் போய் தேர்ந்தெடுத்து பாருங்கள், தேர்வு செய்து பாருங்கள். வேறு எங்கேயாவது அந்த சொல் சங்க இலக்கியத்திலேயோ ஏனைய இலக்கியத்திலேயோ பக்தி இலக்கியத்திலேயோ அந்த சொல் வந்திருக்கிறதா பாருங்கள். வெறுவந்த செய்யாமை என்கிற அதிகாரம். அந்த அதிகாரத்தில் என்ன சொல்கிறாருன்னா, வெறுவந்த செய்தொழுகும் வெங்கோள நாயின், வெறுவந்த செய்தொழுகும் வெங்கோள நாயின் ஒரு வந்தம் ஒல்லை கெடும் அப்படின்னு ஒரு குறள் இருக்குது. வெறுவந்த அப்படிங்கிற ஒரு சொல் வந்து என்னன்னு யோசிச்சு பாருங்கள். வெறுவந்தங்கிற சொல்ல நம்ம எங்கேயாவது பயன்படுத்தியிருக்கோம்? வாழ்க்கையில் பயன்படுத்தியிருக்க மாட்டோம். வெறுவந்த செய்தொழுகும், அச்சமில்லாமல் அப்படின்னு ஒரு அர்த்தம். அச்சமில்லாமல் செய்தொழுகும் வெங்கோள நாயின் ஒரு வந்தம் ஒல்லை கெடும் அப்படின்னு சொல்கிறார். நான் சொன்ன அந்த ஒரு வார்த்தை ஒரு வந்தம் என்கிற ஒரு சொல் தான். பலவந்தம் என்கிற சொல் நம்ம நிறைய பேர் படிச்சிருக்கிறோம், தெரிஞ்சிருக்கிறோம், மறுபடி பேசிகிட்டு இருப்போம்.
பத்திரிகைகள் கூட படிப்போம், பலவந்தம் செய்யப்பட்ட பத்திரிகை, அது மாதிரிலாம் படிக்கிறோம் நம்ம. ஆனால் ஒருவந்தம் என்கிற சொல் எங்கேயுமே கிடையாது. அப்படி தமிழில் ஏராளமான சொற்கள் நாம் புழங்காததினாலேயே நம்மிடம் இருந்து கைவிட்டு போய் கொண்டிருக்கிறது. அந்த சொற்களை எல்லாம் சேகரிப்பதற்கு இந்த மாதிரியான புத்தக திருவிழாக்கள் உதவுகின்றனங்கிறது ரொம்ப முக்கியமானது. நீங்கள் புத்தகத்தை படிக்கிற பொழுது இந்த ஒருவந்தம் அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உறுதி, நிச்சயம், நிலைபேறு, இப்படி நிறைய அர்த்தங்கள் இருக்குது. அந்த குறள் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் எதற்கு இன்றைக்கு உள்ள அரசியலை பற்றியெல்லாம் அதில் அந்த குறளில் இருக்குது அப்படின்னாக்க, அஞ்சக்கூடிய கெடுதல்களை நாட்டு மக்களுக்கு எந்த அரசன் செய்கிறானோ அவன் நிச்சயம் அழிந்தே போவான் அப்படிங்கிற ஒரு குறள் அது. உங்களுக்கு அது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அஞ்சக்கூடிய, அச்சமில்லாமல் அஞ்சக்கூடிய கேடுகளை குடிமக்களுக்கு எந்த அரசு செய்கிறதோ அந்த அரசு அழிந்தே விடும் அப்படின்னு ஒரு சொல்கிறார். அந்த குறளின் வழியாக நம்ம எதை புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இது ஒரு நீதி கருத்தா அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இது நீதி கருத்தே கிடையாது, யதார்த்தம் தான் அது. சிலப்பதிகாரத்தை எடுத்துக்குவோமே, சிலப்பதிகாரத்தில் ஒரு நீதி, என்ன நீதி சொல்கிறாங்க? அவங்களுக்கு எல்லாருக்கும் சிலப்பதிகாரத்து கதையை பற்றி சொல்ல வேண்டியதே கிடையாது, அது படிக்க வேண்டியதே கூட கிடையாது. ஏன்னா எல்லாருக்கும் அந்த கதை தெரியும். கடைசியில் வந்து கண்ணகி வந்து சொல்கிறா, என் வீட்டுக்காரர் வந்து திருடன் கிடையாது, நீ தப்பாக தீர்ப்பு கொடுத்துட்ட, என்னோட சிலம்பில் இருந்த பரல் வந்து மாணிக்க பரல், உன்னோட பரல் முத்து பரல் அப்படின்னு சொல்லி உடைக்கிறான். உடனே அவன் தெரிய வருது. தெரிந்த உடனே அந்த அரசன் என்ன சொல்கிறான், பொன்சை கொல்லன் தன் சொல் கேட்ட யானோ அரசன் யானே கல்வன் மண்பதை காக்கும் தென்புலங்காவல் என் முதல் பிழைத்தது கெடுகை என் நாவல் என மயங்கி சரி வீழ்ந்தனேன்னு அந்த பாட்டு இருக்குது. இளங்கோவடிகள் இது எழுதுகிறாரு. நான் கேட்குறேன், நம்ம வீட்டில் ஒரு பொருள் திருடு போயிடுச்சு, நம்ம ஒருத்தர் மேலே சந்தேகப்படுறோம், சந்தேகப்பட்டவர் திருடலை, நமக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. இப்போ நம்மள்ட்ட வந்து சொல்கிறாங்க, இல்லைங்க நீங்கள் தப்பாக சொல்லிட்டீங்க, தப்பாக புகார் அளிச்சிட்டீங்க, அவருக்கு திருடலைங்க, இவர் தாங்க திருடினார்னு சொன்னோன்னே நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அடுத்த வார்த்தை சாரின்னு சொல்லுவோமா? சாரின்னு தான் சொல்லணும், அது ஓகே. தப்பாக சொல்லிட்டாங்கப்பா, எனக்கு தெரியாமல் செஞ்சிட்டேன்ப்பா, மன்னிச்சுக்கப்பா, நான் சரியாக விசாரிக்கலப்பா, இப்படி தானே சொல்லணும். ஆனால் அந்த அரசன் என்ன சொல்கிறான்னா, அப்படியெல்லாம் சொல்லவே இல்லை. அவன் யானோ அரசன் யானே கல்வனுங்கிறான். திருடினது அவன் இல்லை, நான் திருடினங்கிறான். அவர் எங்கே திருடினார்? அவர் திருடலையே. திருடாமல் ஒருத்தர் எதுக்கு தன்னை வந்து திருடன் என்று சொல்கிறார்? இங்கே தான் நீங்கள் ரொம்ப நுட்பமாக தமிழ் இலக்கியத்தினுடைய அறத்தையும் மரபையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒரு அரசன் ஒரு நாட்டை ஆளுகிறான் என்றால், அல்லது ஒரு முதல்வர் அந்த நாட்டை ஆளுகிறார் என்றால், அந்த நாட்டிலே நடக்கக்கூடிய நல்லவற்றுக்கெல்லாம் எப்படி பொறுப்பேற்றுக் கொள்கிறாரோ அப்படித்தான் அங்கே நடக்கக்கூடிய கேடுகளுக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் என்பது தான். ஏன்னா அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் மத்தியிலே இருக்கக்கூடிய யாரோ ஒருவன் கேடு செய்துவிட்டால் அந்த கேட்டை தான் செய்த கேடாக எந்த அரசன் ஏற்றுக்கொள்கிறானோ அவன் தான் நல்ல அரசன். இப்போ யானோ அரசன் யானே கல்வன் அப்படின்னா, அவர் திருடினா கூட அவன் இந்த குடியின் கீழே வாழக்கூடியவன், என்னுடைய அரசாட்சியின் கீழே வாழக்கூடியவன், அவனை நெறிப்படுத்தி வாழ வைக்காத குற்றம் என்னுடையது, எனவே நான் தான் திருடன் அவன் சொல்லிக்கிறார். இது எவ்வளவு பெரிய சிந்தனையை நமக்குள்ளே விளைவிக்கிறதுன்னு பாருங்கள். அதோட பொருத்தி மடப்புறத்தில் தம்பி அஜித்குமார் அவர்கள் இறந்து போனதுடனே முதல்வர் அவர்கள் மன்னிப்பு கேட்டார் இல்லையா, இதோடு இதை பொருத்தி பாருங்கள். இந்த நாட்டில் நடக்கிற கேடுக்கு தான் பொறுப்பென்று யார் ஒருவர் ஏற்றுக்கொள்கிறாரோ அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது ஒரு வார்த்தை என்பது சாதாரண வார்த்தை கிடையாது. ஒரு சொல் இருந்தால் ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும் நம்ம பேசுகிறோம் இல்லையா. அப்படி ஒரு சொல்லும் நம்முடைய இலக்கியத்தில் வந்து ஆக பெரிதாக பரவி கிடக்கிறது. நீங்கள் வந்து அந்த ஒரு சொல்லை வைத்துக்கொண்டு ஒரு நாள் முழுக்க பேசிக்கொண்டே இருக்கலாம். அப்படி வந்து ஏராளமான சொற்கள் இருக்கிறது. ரொம்ப இந்த சொற்கள்னு சொன்ன உடனே முத்துலிங்கம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எழுத்தாளர் முத்துலிங்கம். ஏராளமான நூல்கள் இங்கே அவரோட புத்தகங்கள்லாம் இருக்கிறது, நீங்கள் அவசியம் வாங்கி படிக்க வேண்டும். அவர் ஏராளமான சிறுகதைகள் எழுதியிருக்கிறாரு. படிப்பதனால் என்ன ஒருத்தன் கிடைக்குங்கிறத பற்றி ஒரு சிறுகதை இருக்குது அவரோட கதை. நான் அந்த கதையை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் சினிமாக்கெல்லாம் வரேன். அந்த கதை வந்து ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கதை. இலங்கையில் இருக்கக்கூடியவங்க கன்னடா நாட்டுக்கு போயிடுவாங்க, அகதியாக போகிறாங்க. அந்த போர்க்காலத்தில் அகதியாக அங்கே போய் இங்கே படித்தவர்கள் தான், ஆனாலும் இங்கே வாழ முடியாத ஒரு சூழல் ஏற்பட்ட பிறகு கன்னடா நாட்டுக்கு போகிறாங்க. அங்கே போய் ரொம்ப கஷ்டப்பட்டு படித்த படிப்புக்கு வேலை இல்லாமல் இப்படி இருக்கக்கூடிய சிவலிங்கம் என்கிற ஒருவர், அந்த சிவலிங்கத்தோடைய நண்பர் ஒருத்தர் இருக்கிறார், அவர் பரமநாதன் ஒருத்தர். இந்த ரெண்டு பேரும் ஒரு 15 ஆண்டுகால இடைவெளியில் எங்கேயுமே சந்திக்கலை. அதுக்கப்புறமா ஒரு செய்தி தெரிஞ்சு, இங்கே தான் நம்ம கூட படித்த சிவலிங்கமும் பரமநாதன் இங்கே தான் இருக்கான்னு யாரோ சொல்ல வந்தோன்னே ரெண்டு பேரும் முகவரியை பரிமாறிக்கொண்டு மறுபடியும் ஒருத்தரை சந்தித்து நம்ம ஒரு நாளைக்கு சந்திப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. சந்திக்கும் பொழுது சிவலிங்கம் வந்து பரமநாதன் வீட்டுக்கு போகிறார். அப்போ போகும்பொழுது
நீங்கள் ஒரு நாளைக்கு வாங்க வீட்டுக்கு, விருந்துக்கு வர மாதிரி வாங்கன்னு அவர் சொல்கிறார். விருந்துக்கு வரணும்னு சொல்லும் பொழுதே ஒரு மகிழ்ச்சி இருக்குது இல்லையா? அது மட்டும் இல்லாமல் ஒரு வேற்று தேசத்தில் வசிக்கக்கூடியவர்கள் நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய நம்ம நாட்டில் பழகிய ஒரு வீட்டுக்கு போகும் பொழுது அந்த நாட்டு உணவு ஏற்கனவே சாப்பிட்டு பீஸா பர்கர்லாம் சாப்பிட்டு செத்துப்போன நாக்குக்கு ஒரு நல்ல சோறு கிடைக்குமேங்கிற ஒரு மகிழ்ச்சி இருக்கத்தானே செய்யும். அப்போ அவர் போகும்பொழுதே நினச்சிட்டு போகிறாரு, நம்ம சம்பா அரிசியும் சம்பல் துவையலும் சாம்பாரும் நம்ம சாப்பிட போகிறோம் அன்றைக்கி நினச்சிட்டு அவர் வீட்டுக்கு போகிறார். வீட்டுக்கு போகும்பொழுது அந்த வீட்டில் வந்து 1% ORUSADAM அப்படின்னு எழுதியிருக்கு. ஒரு சாதம். இவர் படிக்கிறார், ஒரு சாதம். விருந்துக்கு அழைச்சிட்டு அந்த வீட்டுக்கு போனால் அந்த வீடு ஒரு பிரம்மாண்டமான வீடாக இருக்குது. அந்த வீட்டில் ஒரு சாதம் அப்படிங்கிற ஒரு பேர் எழுதியிருக்கு. இவருக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகிடுது. நம்ம சாப்பாட்டுக்காக வந்திருக்கோங்கிறது வேறு, இன்றைக்கி சாப்பிட போகிறோம். ஆனால் அந்த வீட்டுக்கே பேர் நம்ம நண்பன் இப்படி வச்சுருக்கிறானேன்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப உற்சாகமாயிருது. உள்ளே போய் பேசிகிட்டு இருக்கிறோன்னா அவருடைய மனைவி அவங்க வந்து சொல்கிறாங்க, அப்புறம் நம்ம ஆர்டர் பண்ணிடலாமான்னு கேட்குறாங்க. இவருக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. நம்ம சாப்பிட வந்து நம்ம நாட்டு சாப்பாடு, இவங்க ஆர்டர் பண்ணிடலாமான்னு சொன்ன உடனே, இல்லை ஆர்டர் பண்ணுறதுக்கு பேர் விருந்து கிடையாதே அது அப்படின்னு இவர் சொல்கிறார். இவர் சொன்னோன்னே, இல்லை இங்கேயும் நம்ம நாட்டு உணவு கிடைக்கிது ஒரு கடையில், அதை நம்ம வந்து ஆர்டர் பண்ணுவோம். பத்தாததுக்கு நம்ம வீட்டில் வழக்கம் போல் எல்லா பெண்களும் சிரிக்கிறது மாதிரி நம்ம பத்தாததுக்கு நம்ம வீட்டில் செஞ்சுக்குவோம் அப்படின்னு சொல்லி அந்த விருந்து ஏற்பாடு பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்றாங்க. சாப்பிட்ட பிறகு பழைய கதைகள் எல்லாமே அவங்க பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. பேசிகிட்டே இருக்கும் பொழுது, நீ வந்து படிக்கும் பொழுதே அவ்வளோ சிறப்பாக படிப்பியே, இங்கே எப்படி வந்து இத்தனை வருஷமாக நீ இருந்த, எப்படி இவ்வளோ பெரிய வீடு கட்டின, எப்படி நீ இவ்வளோ வாழ்க்கையில் உயர்ந்த அப்படின்னு அவர் கேட்குறாரு. கேட்டோன்னா சில அகதியாக தான் வந்தேன். கனடா நாட்டில் வந்து அகதிகளுக்கு பென்ஷன் கொடுப்பாங்க. அந்த பென்ஷனை வைத்துக்கொண்டு 2 மகள்களையும் வைத்துக்கொண்டு அவர் பைய கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டப்பட்டு தான் வளர்றார். அப்போ அந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாரு. நான் வந்த புதுசில் வேலை எங்கேயுமே கிடைக்கல, பென்ஷனை வச்சு தான் நான் வந்து வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருந்தேன். அப்போ வந்து ஒரு நண்பர் சொன்னார், கனடா நாட்டில் வந்து ஒரு குடும்பத்துக்கு ஒரு பென்ஷன் உண்டு. இப்போ உங்கள் வீட்டில் வந்து 4 பேர் இருக்கீங்க, உங்கள் மனைவி ஒன்று, நீங்கள் இந்த 2 பேர் இருக்கீங்க. இந்த மனைவியை நீங்கள் டைவர்ஸ் பண்ணிட்டீங்கன்னா 2 குடும்பம் ஆகிடும். அதனால் 2 பென்ஷன் வந்துடும். எப்படி ஒரு ஐடியா கொடுத்துருக்கான் பார்த்துங்க. அவங்க வந்து எப்படி இருந்திருக்கோம் யோசிச்சு பாருங்கள். அவரோட அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிடைத்த அந்த ஒற்றை பென்ஷன்லேயே ரொம்ப சிரமமான அந்த வாழ்க்கையை அவர் வாழ்கிறார். அப்படி வாழ்ந்துக்கிட்டு ஒவ்வொரு கம்பெனிக்காக அவர் கணிதவியலில் வந்து ரொம்ப நல்லா படித்து பட்டம் பெற்ற ஒருவர் தான் அவர். ஆனால் அவருக்கு வேலை கிடைக்கல. அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கம்பெனிக்காக கடிதம் எழுதி விண்ணப்பிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. இன்னும் பதிலே வரலை. அப்புறம் ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுச்சு, எப்படியாவது வேலைக்கு போய் தானே அப்படின்னு சொல்லிட்டு, உங்கள் கம்பெனியில் எனக்கு ஒரு வாட்ச்மேன் வேலையாவது கொடுங்க. நல்லா படித்த ஒருத்தர் வாட்ச்மேன் வேலைக்கு ஒத்துக்கிட்டு வாட்ச்மேன் வேலைக்கு போய் செய்கிறார். இந்த வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு எது அடிப்படைங்கிறதுக்கு நான் இப்போ சொல்கிறேன். அதுதான் அந்த கதையில் அவர் சொல்ல வந்திருக்கிறாரு. அப்போ அந்த வாட்ச்மேன் வேலையாக இருக்கும்போது வாட்ச்மேன் வேலையை சின்சியராக அவர் பார்த்துட்டு இருந்தாருங்கிறது வேறு. இரவு நேரத்தில் தான் அவருடைய பணி. இரவு காவலர் தான் அவர். அப்போ இரவில் போகும்போது இரவில் தனியாக இருக்கணும், குளிர் பிரதேசம், குளிர் இருக்கும், உரைய வைக்கக்கூடிய குளிர். இந்த குளிரில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் புத்தகங்களை படித்து கொண்டே இருந்திருக்கிறார். அந்த நிறுவனத்தினுடைய தலைவர் இருக்கிறார் இல்லையா, அவர் தாமதமாக வீட்டுக்கு கிளம்பும் பொழுதெல்லாம் இவர் போகும்போது இவர் ஒரு காவலர், ஆனால் புத்தகம் படிச்சுக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் மேலே ஒரு சின்ன ஈர்ப்பு. இந்த பையன் புத்தகம் படிச்சுட்டே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே ஒரு பெரிய ஈர்ப்பு வருது. அந்த நேரத்தில் அவர் படித்த ஒரு புத்தகம் வந்து என்ன புத்தகம் அப்படின்னா, கேயோஸ் தியரி என்று சொல்வார்கள், வண்ணத்து பூச்சி விளைவு என்கிற அந்த புத்தகம். ஜேம்ஸ் கிளார்க் அவர்கள் எழுதிய அந்த புத்தகம் அந்த காலத்தில் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. அதுதான் என்ன, அது ரொம்ப முக்கியமான விஷயம்னா, ஒரு சின்ன கால மாற்றத்தில் வந்து எங்கேயும் ஒரு சின்ன பிழை நடந்துருச்சுன்னா அது எவ்வளவு பெரிய மாற்றத்தை, விளைவை, ஆபத்தை ஏற்படுத்துங்கிறத பற்றின ஒரு புத்தகம். அது ரொம்ப முக்கியமான புத்தகம். இங்கே கூட அந்த புத்தகம் கிடைக்கிறது, நீங்கள் அவசியம் வாங்கி அந்த புத்தகத்தை படிங்க. தமிழ்லையும் வந்திருக்குது. அந்த புத்தகத்தை படிச்சுட்டு இருக்கோன்னே அதே நேரத்தில் அந்த நிறுவனத்தினுடைய தலைவரும் அந்த புத்தகத்தை படிச்சுட்டு இருக்கிறார். அவருக்கு ரொம்ப அதிர்ச்சியாக போகுது. உலகமே வியந்து கொண்டு இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகத்தை இந்த ஒரு காவலர் வந்து படிச்சுட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு ரொம்ப வியந்து போய் மறாவது நாள் திருப்பி கூப்பிட்றாரு. ஏப்பா நீ இந்த புத்தகம் படிச்சுட்டு இருக்க அப்படின்னு சொன்ன உடனே, ஆமாம் இந்த புத்தகம் நான் எந்த புத்தகம் வந்தாலும் படிச்சிருவேங்க ஐயா, அதனால் இதை படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அந்த பணிக்கு உரிய பணிவோடு. ஏன்னா அவர் காவலர், அவர் தலைவர், பல்லாயிரம் கோடி பெருமானம் உள்ள ஒரு நிறுவனத்தை நடத்தக்கூடிய ஒருவர்கிட்ட ஒரு வாட்ச்மேன் வந்து எப்படி பேச முடியுமோ அந்த தன்மையோடு பேசுகிறாரு. இந்த கேயோஸ் தியரியை பற்றி தெரியுமா உனக்கு அப்படின்னு சொன்னோன்னே அவர் அந்த காலமாற்றம் வந்து சின்னதாக எங்கேனும் உலகத்தில் எங்கேனும் பிரபஞ்சத்தில் எங்கேனும் ஒரு தவறு இழைக்கப்பட்டால் அந்த தவறு பிரபஞ்சத்தில் வேறு ஒரு மூலையில் எப்படி பாதிப்பை ஏற்படுத்துங்கிறத பற்றின புத்தகம் அது. இது எல்லாமே அந்த கதையோடையும் பொருந்தது, அவங்க வாழ்க்கையோடையும் பொருந்தது.
நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கங்க. அதுதான் ஆ முத்துலிங்கத்தினுடைய கதைகளில் நான் பார்த்து வியக்கக்கூடியது என்னென்னா, ஒரு கதைக்கு பின்னணியாக அவர் சொல்லக்கூடிய செய்தியும் அந்த கதைக்குள்ளேயே ஒட்டி இருக்கும். அது ரொம்ப ஆச்சரியமாக செய்வார். நீங்கள் ஒரு கதையை நான் சொன்னதற்காக நீங்கள் வந்து அவசியம் கேட்டு பாருங்கள், அவசியம் வாங்கி படித்து பாருங்கள். ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அவருடைய ஒவ்வொரு கதைகளும் ஆகச்சிறப்பாக இருக்கும். ஆ முத்துலிங்கம், பாடலாசிரியர் முத்துலிங்கம் இல்லை, எழுத்தாளர் ஆ முத்துலிங்கத்தினுடைய கதைகள் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்போ அவர் கேட்குறாரு, இந்த புத்தகம்லாம் நீ படிக்கிற அளவுக்கு இருக்கிறியே அப்படின்னோன்னா, இல்லை என்னுடைய எண்ணம் வந்து நான் இந்த நிறுவனத்தில் ஒரு அக்கௌண்டன்ட் துறையில் இருக்கணுங்கிறது தான். அவர் கணிதவியல் துறையிலையோ கணினி துறையிலேயோ இருக்கணும்னு தான் எனக்கு ஆசை. ஆனால் எனக்கு வாய்ப்பு இங்கே தான் கிடச்சிருக்கு அப்படின்னு சொன்னோடனே அவர் ரொம்ப மிரண்டு போய், இவ்வளோ ஒரு திறமையான ஒருத்தனை வாசிக்காம வச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நாளையிலேருந்து நீ அக்கௌண்ட் செக்ஷனுக்கு வந்துரு அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே அக்கௌண்ட் செக்ஷனுக்கு வந்துடுறாரு. அக்கௌண்ட் செக்ஷன் வந்து கொஞ்ச நாள் வேலை பார்த்துட்டே இருக்கிறாரு. ஒரு 6 மாதம் போகுது. திடீர்னு ஒரு நாள் இவர் வந்து தலைவரை பார்த்து சொல்கிறாரு, நிறுவன தலைவரை பார்த்து, நீங்கள் அந்த கணக்கெல்லாம் கொடுத்தீங்க, அந்த கணக்கெல்லாம் நான் போட்டுக்கிட்டே இருந்தேன். அந்த கணக்கில் வந்து ஒரே 1% இடிக்குது. என்ன இடிக்குதுன்னா, அந்த கணக்கு கூட்டம்னா 1% நட்ட கணக்கு காட்டுது. ஒரே 1%. பல்லாயிரம் கோடி பல லட்சம் கோடிக்கு பொறுமானம் உள்ள அந்த நிறுவனத்தில் ஒரே 1% கணக்கு மட்டும் தப்பாக வருது அப்படின்னு போய் அவர்கிட்ட சொன்ன உடனே, அந்த சதம் வர்றதுனால நஷ்டத்தில் 1% காட்டும் பொழுது லாபத்தில் பல சதவீதம் கம்மியாக காட்டுது. இந்த கணக்கு வந்து பார்த்தோன்னா அவர் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு, இது ஏறக்குறைய 6 வருஷமாக நாங்கள் இதை பண்ணிக்கிட்டு இருக்கோம், 1% தானப்பா விட்டுருப்பா, அது ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிடுறாரு. சொன்ன உடனே இவர் இல்லை, கேஓஸ் தியரியில் வந்து இதே மாதிரி எங்கள் ஔவை வந்து ஒன்று எழுதியிருக்கிறா அப்படின்னு சொல்கிறாரு. என்ன எழுதியிருக்கா, ஒரே வார்த்தையில் இந்த தியரியை சொல்லிட்டா அப்படின்னு அவர் சொல்கிறாரு. என்ன ஒரே வார்த்தையில் அப்படின்னு அவர் அப்போ கேட்டிருப்பார். வரப்புயர அப்படின்னு சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்கிறார். அவருக்கு உடனே ரொம்ப வியந்து போய் கேட்பார், அது என்ன வரப்புயர அப்படின்னா, வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர கோள் உயரும், கோள் உயர கோன் உயர்வான் அப்படின்னா என்னென்னு அவர் கேட்குறாரு. ஒரு வரப்பு உயர உயர அதில் தேங்குகிற தண்ணி உயரும், தண்ணி உயர உயர நெல் உயரும், நெல் உயர உயர விளைச்சல் அதிகமாகும், விளைச்சல் அதிகமாக அரசனுடைய செல்வம் அதிகமாகும், செல்வம் அதிகமாக அந்த அரசன் உயர்ந்துருவான். வரப்புயர என்கிற ஒற்றை சொல்லுக்குள்ளே இவ்வளோ இருக்குது. அப்போது நம்ம சாதாரணமாக கிராம பகுதியில் இருக்கக்கூடிய ஒருவன் ஒரே ஒரு மரத்தை நட்டால் கூட அதற்கு பயனுண்டு என்பது ரொம்ப முக்கியமானது. நீங்கள் இந்த புத்தக கண்காட்சியில் ஒரே ஒரு புத்தகத்தை வாங்கினால் கூட அது இந்த புத்தக கண்காட்சிக்கு பயனுள்ளது என்பதனால் நீங்கள் எல்லோரும் வெறுங்கையோடு திரும்பாமல் ஒரு புத்தகமாவது நீங்கள் வாங்கிட்டு போகணும். ஏன்னா வரப்புயரங்கிற ஒரு சொல்லுக்குள்ளே இவ்வளோ இருக்குது அப்படின்னா எத்தனை ஆயிரம் சொற்கள் நம்மகிட்ட இருக்குது, எத்தனை லட்சம் சொற்கள் இருக்குது, எத்தனை கோடி சொற்கள் இருக்குது. இதை சொன்ன உடனே அவர் வந்து சொல்கிறாரு, அது ஒரு 6 ஆண்டுகள் அப்படி தான்ப்பா இருக்குது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ விட்டுரு அப்படின்னோடனே, இது எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கனவு வந்துடுது அவருக்கு. கனவை தாண்டி லட்சியம் மாதிரி ஆயிடுது. என்னென்னமோ கணக்கு போட்டு பார்க்குறாரு, கணக்கு சரியாக வரவே இல்லை. திடீர்னு ஒரு நாள் ஏதோ ஒரு கணக்கை கண்டுபிடிச்சி அவர் யோசித்து பார்க்குறாரு. இந்த கேஓஸ் தியரி மாதிரி இந்த ஒரு தவறு இருக்குது அப்படின்னா, கணினிக்குள்ளே ஏதேனும் ஒரு கணக்குக்குள்ளே ஒரு தவறு இருக்குது என்றால் அந்த வட்டத்திற்குள் தான் தவறு இருக்கும்னு அவர் தேட ஆரம்பிக்கிறார். எல்லா தவறுகளும் ஒரு வட்டத்துக்குள் தான் இருக்கும். அந்த தவறு அந்த வட்டத்துக்குள் எங்கே இருக்கிறது அப்படின்னு அவர் தேடி கண்டுபிடிச்சி அந்த வரிசையில் பார்க்குற போது ஒரு 16வது வரிசையில் ஒரே ஒரு தவறு இருக்கிறது. அந்த தவறை அவர் கண்டுபிடிக்கிறாரு. கண்டுபிடித்து விட்டு இரவில் வந்து நைட்டு ஒரு 12 மணிக்கு அதை கண்டுபிடிக்கிறார். கண்டுபிடிச்சோன்னே ஒருத்தருக்கு எப்படி இருக்கும், உடனே வண்டி எடுத்துகிட்டு வேகமாக அலுவலகத்துக்கு போய் ஆஃபீஸை திறந்து அந்த கணக்கை போட்டு அந்த 1% கணக்கை திருப்பி போட்டு பார்க்கும் பொழுது அந்த 1% கணக்கு சரி செய்யப்படுகிறது அவராலே. என்னடா இரவு நேரத்தில் வந்து அலுவலகத்தில் லைட் எரியுதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அந்த தலைவரும் ரைட்டே கிளம்பி வந்துடுறாரு. கிளம்பி வந்தால் என்னப்பா பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னாக்க, புதுசாக கண்டுபிடித்தவன் எப்படி இருப்பான், அந்த கந்தரகோலமாக இருக்கா அலுவலகமே, எல்லாத்தையும் அதை போட்டு களைச்சி கிடக்கு. ஆனால் சொல்கிறார், சார் நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்னப்பா கண்டுபிடிச்சேன்னா அந்த 1% கணக்கு இப்போ பாருங்கள் கரெக்டாக வருதுன்னு சொல்லிட்டு திருப்பி போட்டு காட்டுறாரு, கண்ணிலே தட்டி காட்டுறாரு, கணக்கு கரெக்டாக வந்துருச்சு. கரெக்டாக வந்தோடனே இப்போ சொல்கிறாரு, இப்போ இந்த கணக்கு சரியாக வந்ததன் மூலமாக இது வரைக்கும் நீங்கள் வந்து உத்தேசமாக நான் சொல்கிறேன், அந்த கணக்கு அவர் கரெக்டாக போட்டிருப்பாரு, நான் சும்மா சொல்கிறேன், இது வரைக்கும் ஒரு 50 லட்சம் கோடி உங்களுக்கு நஷ்டமாக இருக்குது என்றால் இந்த ஆண்டிலிருந்து 100 லட்சம் கோடி லாபம் வரப்போகிறது இந்த ஒரே 1% கணக்கில் விடுபட்ட அந்த தவறை திருத்திக் கொள்வதனால் அப்படின்னு சொல்கிறாரு. சொன்ன உடனே அவருக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். ஏற்கனவே பல்லாயிரம் கோடி நிறுவனர் அவருக்கு, இன்னும் மேலும் வந்து எல்லாமே சரியாயிடுச்சு, எல்லாமே இனிமேல் புதுசாக வந்துடும் அப்படின்னு உடனே பேரானந்தம் அடைந்து உடனே சொல்கிறாரு, இனிமேல் இந்த கம்பெனியோட டிப்யூட்டி ஃபைனான்ஸ் டைரக்டர் நீ தான் அப்படின்னு சொல்லி ஒரு பதவியை கொடுத்து விடுறார். படித்ததனால்
அந்த வாசலில் அமர்ந்து கொண்டு ஒரே ஒரு புத்தகத்தை அவர் படித்து கொண்டிருந்ததனால் அவர் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய உயரத்திற்கு வந்தார் என்றால், அந்த மாகாணத்திலேயே ஆக பெரும் வீடை கட்டி அந்த வீட்டுக்கு ஒரு சாதம்னு அதில் போட்டிருந்தோம்ல, SADAMனா ஒரு சாதம் இல்லை, ஒரு சதம்னு இதுக்கு அந்த வீட்டுக்கு பேர் வச்சார். அந்த ஒரு சதத்தை நம்மால் போனவர், இவர் சாத கனவுல போனவர், அதனால இவர் சாதம்னு படிச்சிட்டாரே தவிர அவர் ஒரு சதம் தான் எழுதியிருக்கிறார். இதெல்லாம் முடிச்சுக்கிடுச்சு, விருந்தெல்லாம் முடித்த பிறகு இது எப்படி நண்பருக்கு தெரியணும் இல்லையா, அது சாதம் இல்லை சாதம். அந்த சின்ன பிள்ளை 2 குழந்தைங்க, சின்ன பொண்ணு சொல்லுது, அப்பா நீங்கள் இந்த வீடு யாருக்கு அப்படின்னு உடனே, இந்த வீடு உனக்கு தான் தங்கம் அப்படின்னு ஒரு சொல்லிடுறாரு. எல்லாப்போ அப்படி தான் சொல்லுவாங்க. எந்த குழந்தை கேட்குதோ அது உடனே அந்த பிள்ளைக்கு அந்த வீட்டை கொடுத்துருவாங்க. உடனே பெரிய பொண்ணு பார்த்துட்டே கேட்கும், எப்போ இந்த வீட்டை கொடுத்துறேன் எனக்கு அப்படின்னா, இதை விட ஒரு பெரிய வீட்டை உனக்கு வாங்கிடலாமா அப்படின்னு உடனே இப்படியே பார்த்துட்டு இருப்பார் போன நண்பர். அந்த வீட்டுக்கு 10 சதம்னு பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையை முடிப்பார். ஒரு சதத்துக்கே இவ்வளோ பெரிய வீடும் இவ்வளோ பெரிய வாழ்வும் வந்தது என்றால் 10 சதம் வீடு கட்டுவதற்கு அவருக்கு இன்னும் எப்படிப்பட்ட வாழ்வு வர வேண்டுமா? எனவே இந்த புத்தகங்கள் மூலமாக நமக்கு தெரியக்கூடிய ஒரு விஷயம் திரும்ப திரும்ப யோசிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியகரமாக இருக்கும். எப்படி இந்த படைப்பாளர்கள் சிந்திக்கிறார்கள். கலை இலக்கியம் இல்லாமல் வாழ்க்கையே கிடையாது. உண்மையிலேயே நீங்கள் ஒரு சின்னதாக இன்றைக்கி இப்போ இந்த ஒரு கதையை தெரிஞ்சுக்கிட்டீங்க, நீங்கள் உடனே இந்த கதையை ஒரு 10 பேர்கிட்ட பகிர்ந்துக்குவீங்க, உடனே அந்த எழுத்தாளர் பேர் உங்களுக்கு தெரியுது. இது திரும்ப 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 ஒருவர் மாற்றி வந்ததனால்தான் இந்தியாவிலேயே தமிழ் சமூகம் ஆகச்சிறந்த சமூகமாக அறியப்படுகிறது. இங்கே மட்டும் எல்லா துறையிலும் வளர்ச்சி காணக்கூடிய ஒரு சமூகமாக இருக்கிறது என்றால், இந்த சமூகம் திரும்ப திரும்ப அறிவு சமூகமாக தன்னை மேம்படுத்தி கொண்டே இருக்கிறது. நீங்கள் ஒன்றுமே இல்லை, ஒரு சின்ன பயணத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு வருஷத்துக்கு நீங்கள் இந்த இந்தியா முழுக்க சுற்றி வாருங்கள். எங்கேயாவது இப்படி ஒரு வருடம் முழுக்க ஒவ்வொரு மாவட்டம் தோறும் புத்தக கண்காட்சிகள் எந்த மாநிலத்திலேயாவது நடக்கிறதா என்று நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், எங்கேயும் நடக்காது. ஏன்னா படிப்பின் மீது நமக்கு இருக்கக்கூடிய அந்த பேராற்றல் மீது நம்ம வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை இருக்கு இல்லையா, அது ஒரு அலாதியான நம்பிக்கை. நாம் எவ்வளோ படிக்கிறோம், தரமாக படிக்கிறோமா தரம் இல்லாமல் படிக்கிறோமாங்கிறது முக்கியம் இல்லை, நாங்கள் படிக்கிறோம், அது ரொம்ப முக்கியம் இல்லையா. எங்கள் படிப்பு எப்படிப்பட்டதுங்கிறத நாங்கள் திரும்ப திரும்ப இந்த சமூகத்திற்கு, இந்த உலகத்திற்கு, இந்த பிரபஞ்சத்திற்கு நிரூபித்து கொண்டே இருக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஒரு ஒரு அற்புதமான ஒரு தீர்ப்பு ஒரு நீதிபதி சொன்னார். அது ஒரு திருக்குறள்லேருந்து வந்து தீர்ப்பு சொன்னார். அது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், அல்ல நான் கேள்விப்பட்டிருந்தாலும் மறுபடியும் கேள்விப்பட்டிருக்கேன், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒரு வறுமை ரொம்ப பிடித்து போன ஒரு குடும்பம். அந்த குடும்பத்தில் கணவன் இறந்து போயிறார். அவங்களுக்கு 5 குழந்தைங்க. அந்த அம்மாவுக்கு ஒரு 50 வயது எட்டிக்கு இருக்கக்கூடிய அந்த பெண்ணு பெரிய வேலைக்கெல்லாம் ஒன்றும் போக முடியாது. ஆனால் 5 குழந்தைங்க இருக்குது. 5 குழந்தைங்களும் பசியால் துடிக்குது. என்ன பண்ணுறதுனே தெரியல. ஒரு வாரம் பட்டினி. ஒரு வாரம் பட்டினி. இதுக்கு மேலே யார்கிட்டையும் கையேந்த முடியாது. என்ன செய்கிறதுனே தெரியல. என்ன செய்கிறதுன்னு பார்த்து அந்த அம்மா யோசித்து 8வது நாள் 9வது நாள் என்ன பண்ணிவிடும் அப்படின்னா, இந்த 5 குழந்தைகளையும் தூக்கி கிணற்றிலே போட்டுவிட்டு 6வது ஆளாக அதுவும் விழுந்துடும். ஒரு பாலும் கிணற்றில் நல்லதங்கள் கதையெல்லாம் நம்ம கேட்டிருக்கோம் இல்லையா, அது மாதிரி நடந்த கதை இது நான் சொல்கிறது. 5 குழந்தைகள் தூக்கி போட்டு 6வது இது விழும்போது, சரியாக இந்த அம்மா கேணிக்குள்ளே விழும்போது ஒருத்தர் பார்த்துட்டு உடனே அவர் கேணிக்குள்ளே விழுந்து எல்லாரையும் தூக்குறாரு. அந்த 5 குழந்தைகளும் இறந்து போய் விடுகிறது. அந்த அம்மா மட்டும் மீட்கப்பட்டு விடுகிறார். மீட்கப்பட்ட உடனே என்ன செய்வோம், நம்ம வழக்கம் போல் போலீஸ்கிட்ட கொண்டு போவோம் இல்லையா. போலீஸ் என்ன பண்ணும், அது உங்களுக்கே தெரியும். போலீஸ் என்ன சொல்லுது, இந்த அம்மா தான் குற்றவாளி. ஏன்னா 5 குழந்தைகளையும் படுகொலை செய்ய துணிந்திருக்கிறாள், இவெல்லாம் ஒரு தாயா அப்படின்னு சொல்லி வழக்கு நடக்குது. கேஸு திருப்பி வாய்தா மீது வாய்தா போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. தீர்ப்பு வருது. தீர்ப்பு வருவதற்கு முன்பாக நீதிபதி, நான் அந்த நீதிபதிக்காக தான் இந்த விஷயத்த சொல்கிறேன். அப்போ அவர் சொல்கிறாரு, ஏமா இதை பண்ணினேன் அப்படின்னு கேட்டோன்னா, என் கண்ணு முன்னாடி என் பிள்ளைங்க எப்படினாலும் இன்னும் ஒரு 4-5 நாளில் செத்து போயிருவியா, ஆனால் எனக்கு இந்த பிள்ளைங்களுக்கு என்ன செய்கிறதுனே தெரியல, அதனால் நான் சாகிறத விட இந்த பிள்ளைங்களை கருணை கொலை பண்ணிடலாங்கிறதுக்காக தான் நான் பண்ணேனே தவிர என் பிள்ளைங்களை நான் எப்படிங்க கொள்றதுக்கு மனசு வரும், அதனால் இது வேறு எந்த நோக்கமும் இல்லை, இதுக்காக தான் வறுமை கொடுமையினால தான் இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னோன்னா இவருக்கு மனசு உறுத்துது. இப்போ இந்த அம்மாவுக்கு மரண தண்டனை கொடுக்கணும். சட்டப்படி 5 பேரை கொண்டுட்டாங்கிறதுனால இந்த அம்மாவுக்கு மரண தண்டனை கொடுக்கணும். மரண தண்டனை கொடுப்பதற்கான எல்லா தஸ்தாவேஜுகளும் தயார் செய்யப்பட்டு விட்டது. ஆனால் நீதிபதி ஒரே ஒரு நிமிஷம் யோசிக்கிறார். இந்த அம்மா இவ்வளோ தூரம் சொல்லுது, இறக்கப்பட்டு தான் கொன்று விட்டேன், கருணையால் தான் இந்த குழந்தைகளை கொன்று விட்டேன்னு சொல்லுகிற பொழுது இதற்கு எப்படி நம்ம பதில் சொல்கிறது அப்படின்னா, அவருக்கு ஒரே ஒரு திருக்குறள் கிடைக்கிறது. அந்த திருக்குறளின் அடிப்படையில் அந்த தீர்ப்பை மாற்றி எழுதுகிறார். அந்த திருக்குறள் என்ன குறள்னு நான் இப்போ சொல்கிறேன். அறத்துக்கே அன்பு சார்ப என்பர் அறியார் மரத்துக்கும் அகுதியே துணை. அறத்துக்கே அன்பு சார்ப என்பர் அறியார் மரத்துக்கும் அகுதியே துணை. என்ன சொல்கிறாருன்னா,
ஒரு அர்த்தத்தோடு இருப்பதற்கு அன்பு தான் காரணம்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் முட்டாள்தனத்துக்கும் அந்த அன்பு தான் காரணம். நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒருத்தர் மீது நம்ம அன்பு வைக்கிறோம்னா வாயா போயான்னு சொல்லிடுவோம். அவன் மேலே கோவப்பட்டாலும் வாயா போயான்னு சொல்லிடுவோம். நீங்கள் பார்த்தீங்களா, பாரதி சொன்னான், கம்பன் சொன்னானுங்கிறோம். அது அவங்க எவ்வளோ பெரிய பேர் அறிஞர்கள், அவன் இவனுங்கிறான். அப்போ அது மரம் தானே அது. அது மாதிரி அறத்துக்கு எப்படி அன்பு செய்கிறது உயர்ந்த விஷயமோ அது மாதிரி முட்டாள்தனத்திற்கும் அன்பு தான் காரணம்னு அந்த தீர்ப்பை அவர் எழுதிட்டு இதற்கு மரண தண்டனை தான் கொடுக்க வேண்டும் என்று சட்டம் சொல்கிறது. ஆனால் அரசாங்கம் தன்னுடைய தனி உரிமையை பயன்படுத்தி இந்த அம்மாவை விடுதலை செய்ய வேண்டும்னு அவர் அரசாங்கத்துக்கு எழுதுகிறாரு. அரசாங்கம் அதை ஏற்றுக்கொண்டு அந்த அம்மாவை விடுதலை செய்ததாக ஒரு தகவல் இருக்கிறது. அந்த நீதிபதியின் பெயர் மகாராஜன் என்று அவருடைய பெயர். நீதிபதி எல் மகாராஜன் என்கிற அந்த பெயர் அவருடைய புத்தகம் இங்கே இருக்கிறது. நான் பார்த்ததுனால அந்த கதை எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. கதையில் உண்மை சம்பவம் ஞாபகத்துக்கு வந்தது. ஒரு புத்தகம் எப்படி ஒருவருடைய தீர்ப்பை மாற்றி விடுகிறது பாருங்கள், எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. அந்த கதை பின்னணிகள், அந்த சூழல்கள் இதெல்லாம் தெரிந்து கொண்டு படிக்கிற பொழுது ரொம்ப நமக்கு மிரட்சியாகவும் ஆச்சரியமாகவும் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த ஆச்சரியத்தை திரும்ப திரும்ப நீங்கள் படிக்கும் பொழுது கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஆர் சூடாமணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமான சிறுகதை எழுத்தாளர். என்னப்பா சிறுகதையாக போயிட்டே இருக்கேன், சினிமாவுக்கு எப்போப்பா நீ யோசிக்கலாம். நான் வரேன் சினிமாவுக்கு வரேன். உங்கள் பிரச்சனை சினிமா தானே, அது ஏன்னா சினிமாவே இப்போ பிரச்சனையில் இருக்குது. அதனால் அது வேறு, எதை சொன்னாலுமே சிக்கலாகிடுமோங்கிற மாதிரி இருக்குது. இருந்தாலும் நான் சொல்லிடுறேன். அந்த ஆர் சூடாமணியோடைய ஒரு கதை உருவத்தை தாண்டி அப்படின்னு ஒரு கதை. நான் இதெல்லாம் ஏன் சொல்ல வருகிறேன் என்றால், ஒரு சினிமா பாடல் எழுதுகிற பொழுது இவ்வளவு தரவுகளும் இவ்வளவு விஷயங்களையும் அந்த பாடலினுடைய ஒரு வரிக்குள் இருக்க வேண்டும், அல்லது 2 வரிக்குள் இருக்க வேண்டும், ஒரு 4 வரிக்குள் இது இருக்க வேண்டும் என்றால்தான் அது மக்களும் கால கடந்து நிற்கும். இந்த கண்ணதாசனோ மருதகாசியோ உடுமலை நாராயண கவியோ இன்னும் ஏனைய பாடலாசிரியர் 2000 பேர் மேலே எழுதியிருக்கிறாங்க. அவ்வளோ பேரும் இன்றும் காலம் கடந்து நிற்கிறார்கள் என்றால் என்ன அடிப்படை காரணம் யோசிச்சு பாருங்கள். இவ்வளவு தரவுகளையும் அவங்க உள் வாங்கியிருப்பாங்க, இவ்வளோ விஷயங்களும் அவங்க படிச்சிருப்பாங்க, சக மனிதர்களை புரிந்து கொண்டிருப்பார்கள். அப்படி தான் பண்ண முடியும். அந்த உருவத்தை தாண்டி அப்படிங்கிற கதை ஒரு ஃபோட்டோகிராஃபரை பற்றின ஒரு கதை. இப்போ எல்லாருமே உடனே செல்ஃபி எடுத்துறோம் இல்லையா. இப்போ உடனே டக்குன்னு நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாம். நம்ம ஃபோட்டோ ஸ்டுடியோவுக்கு போய் ஃபோட்டோ எடுத்து யாராவது இப்போ இங்கே இருப்பீங்களா, யாராவது கை தூங்க, யாராவது ஸ்டுடியோவுக்கு போய் பாருங்கள். ஒரே ஒருத்தர் அவர் கூட எதுக்கு எடுத்துருப்பாருன்னா பாஸ்போர்ட்டுக்காக எடுத்திருப்பார். நிச்சயமாக அவர் வீட்டில் மாட்டுறதுக்கு அந்த ஃபோட்டோவை போய் ஸ்டுடியோவில் போய் எடுத்துருக்க மாட்டார், பாஸ்போர்ட் எடுக்க தான் போயிருப்பார். ஆனால் அன்னைக்கு எப்படின்னா, ஒரு குடும்பத்தில் நல்லது கெட்டது எது நடந்தாலும் உடனே ஒரு ஸ்டுடியோவுக்கு போய் ஃபோட்டோ எடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்டுடியோவில் போய் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ஒரு பெரிய குடும்பம், ஒரு 10-15 பேர் ஸ்டுடியோவுக்கு போய் எடுக்கிறாங்க. அப்போது மாணிக்கம் அந்த ஃபோட்டோகிராஃபர் பேர். அந்த மாணிக்கம் இந்த கருப்பு துணியை கட்டிட்டு உள்ளே இருந்து அந்த பார்த்து எடுக்கணும். இந்த கூட்டத்தில் ஒரு 10 பேர் இருக்காங்கனாக்கா, இப்போவே தம்பி ஃபோட்டோ எடுக்கும்பொழுது எவ்வளோ அவர் எடுத்தாரா எடுக்கலையான்னு தெரியல. ஒரு தடவைக்கு 4 தடவை அவரே எடுத்துக்கிறாரு. ஏன்னா அவருக்கே பயம், செக் பண்ணி எடுக்கிறாரு. இது இப்போ விஞ்ஞான சாதனங்கள் நிறைய வந்துருச்சு. இப்போ எல்லாம் டிங்கரிங் எல்லாம் பார்த்துடலாம். இப்போ சிஸ்டத்தில் போட்டுக்கிட்டு அந்த முதுகில் ஏதாவது பூசி கீசி கருப்பாக தெரியுது, சிவப்பாக்கலாம், இப்போ இதெல்லாம் பண்ணலாம். அதெல்லாம் இப்போ இருக்குது. அன்றைக்கி அப்படி கிடையாது. வெறும் கருப்பு வெள்ளை புகைப்படம் தான் அந்த காலம், அந்த கதை எழுதின காலம். அந்த மாணிக்கம் வராரு. இந்த 10 பேரில் ஒவ்வொருத்தரையாக வெளியில் அம்மா நேராக நிலுங்கம்மா, அம்மா நீங்கள் சரி கழுத்து கொஞ்சம் போகிறீங்க, எப்படி சொல்லி எப்படி இருக்கும் நீங்கள் யோசிச்சுக்கிறேன். ஒரு 10 பேர் வச்சு ஒரு ஸ்டுடியோக்குள்ளே ஃபோட்டோ எடுக்கிறது அவ்வளோ கஷ்டம். இப்போவே ஃபோட்டோ எடுக்கிறது கஷ்டம் தான் இல்லையா. எனக்குமே எவ்வளோ லட்சக்கணக்கான செல்ஃபி எடுத்திருப்பாங்க. எந்த செல்ஃபியில் நான் அழகாக இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சதே கிடையாது. ஏன்னா செல்ஃபி எடுக்கிறது அவன் நல்லா இருக்கிறதுக்கு தான் ஃபோட்டோ எடுப்பானே தவிர நம்ம நல்லா தெரியணுங்கிறதுக்காக அவன் ஃபோட்டோ எடுக்க மாட்டான். ஏன்னா போகிற போக்கில் கரெக்டாக நின்று அவர் எடுத்துருவார். ஏன்னா அதுக்கு அவர் பயிற்சியாக இருப்பார், நம்ம பயிற்சியாக இருக்க மாட்டோம். ஒரு பையன் எப்படி எடுத்துருவோம், ஒரு பையன் எப்படி எடுத்துருவோம், அது ஓகே. இப்படி மாணிக்கத்துக்கு பயங்கரமாக டயர்டாகிடுது. ஒவ்வொருத்தராக எடுத்து முடித்து ஒரு வழியாக அப்பா ஒரு குடும்ப படத்தை எடுத்து முடிச்சிட்டோன்னு சொல்லிட்டு அந்த கருப்பு துணி எடுத்து போட்டு வெளியில் வருவார். வெளியில் வந்த உடனே தான் அவருக்கு பிரச்சனை ஆரம்பிக்கும். ஒரு பாட்டியம்மா, ஒரு சின்ன பொண்ணு, ஒரு பேரிளம்பெண், ஒரு நடுவயது, இப்படி எல்லாரும் வந்து கேட்குறாங்க, ஃபோட்டோ நல்லா வந்துடும்ல அப்படின்னு கேட்குறாங்க. நல்லா வந்துடும்மா, இது ஓகே வழக்கமாக சொல்கிறது. பெரியவர் கேட்குறாரு, ஏப்பா எனக்கு இந்த தாடையில் கொஞ்சம் சுருக்கம் இருக்குது, இதெல்லாம் தெரியுமான்னு கேட்குறாரு அவர். இல்லை அது தெரியாத மாதிரி சரி பண்ணி கொடுத்துட்றாங்க. ஒரு சின்ன பொண்ணு கேட்குது, நான் இந்த ட்ரெஸ் போட்டிருக்கேனே இதில் ஒரு பூ இருக்கே, இந்த பூ தெரியுமா அப்படின்னு கேட்குது. இதுக்கெல்லாம் எப்படி பதில் சொல்ல முடியும் அந்த காலத்தில்? ஒன்றா பதில் சொல்லி டயர்டாயிடுறாரு. அதுக்கப்புறம் எல்லோரும் போனதுக்கு பிறகு இந்த ஃபோட்டோ எப்போ கிடைக்கும், நாளைக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு. ஏன் இன்றைக்கி கிடைக்காதா அப்படின்னு. இல்லைங்க அந்த ஃபோட்டோலாம் கழுவணும். அப்போல்லாம் இந்த ஃபிலிம் ரோல் அதை கழுவி அது ஒரு 32 ஃபோட்டோஸ் இருக்கும். அதில் ஒவ்வொன்றா நாங்கள் முடித்த பிறகு போட்டால் தான் எங்களுக்கு லாபகரமாக செய்ய முடியும் அப்படின்னு ஏதோ பதில் சொல்லி, எல்லாத்துக்கும் கேள்வி இருக்கும், எல்லாருக்கும் பதில் சொல்லி தானே ஆகணும். பதில் சொல்லி அனுப்புகிறாரு. அதுக்கப்புறம் தம்பதிகள் வராங்க, ஒரு 2 பேர் தம்பதிகள் வந்தோன்னா அவங்க நிற்கிறாங்க, ஃபோட்டோ எடுக்கிறாங்க. புதுசாக கல்யாணம் ஆனவங்க. அவங்க உடனே ஏங்க நீங்கள் சேர் போட்டு, அவர் சொல்கிறார், கணவர் சொல்கிறாரு, ஏம்மா
நான் வச்சு ஒரு சேர் போடுறேன், சேரில் நீ உட்காந்துக்க, பக்கத்தில் நான் நின்றுக்கிறேங்கிறார் அவர் பெருந்தன்மையாக பெண்ணுக்கு மதிப்பு கொடுக்கணுங்கிறதுக்கு அவர் நினைக்கிறார். அந்த பொண்ணு என்ன சொல்லுது, இந்த ஃபோட்டோ கொண்டு போய் வீட்டில் மாட்டினோம்னா உங்கள் அம்மா என்ன சொல்லுவாங்க, என் பிள்ளைய நிற்க வச்சுட்டு இவ உட்காந்துட்டு இருக்கா பாருன்னு சொல்லுவாங்க, அதனால் அது வேணாங்க, நானே நிற்கிறேன்னு அந்த அம்மா. இப்போ இந்த சண்டை நடக்க ஆரம்பிச்சிருச்சு கொஞ்ச நேரத்தில். அப்புறம் வந்து ஒரு முடிவுக்கு வந்து, இல்லைங்க ஒன்று நான் நிற்கிற மாதிரி, ஒன்று நீங்கள் நிற்கிற மாதிரி எடுத்துக்குவோம், அப்புறம் 2 பேரும் கையை கோத்து நிற்கிற மாதிரி எடுத்துக்குவோம் இப்படின்னு எடுத்துடுறாங்க. இது மாதிரி போயிட்டே இருக்கு. இப்படி ஒவ்வொருத்தர் வராங்க. அடுத்து வந்து ஒரு பாஸ்போர்ட்டுக்கு ஃபோட்டோ எடுக்க ஒருத்தர் வராரு, ஒருத்தர் புதுசாக வந்து பட்டம் வாங்கிட்டு வந்து எடுக்க வராரு. இப்படி வரிசையாக வந்துக்கிட்டே இருக்காங்க. இத்தனை விதமான ஃபோட்டோக்கள் எடுக்க முடியும். நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். தொழில் முறையாக வாழ்வியல் முறையில் எல்லா தட்டில் இருக்கக்கூடியவர்களும் ஒரு புகைப்படக்காரரை நோக்கி வருகிற பொழுது அவர் என்னென்னமான தேவைகள் எல்லாம் இருக்கும். ஒரு பட்டம் வாங்கின பொண்ணு வந்து ஃபோட்டோ எடுக்கும்போது அந்த பட்டத்தை திருப்பிட்டு மேலே பார்க்கும். ஏன்னா பட்டம் வாங்கிட்டா மேலே போயிடலாங்கிறது தான். ஒருத்தர் பட்டம் வாங்கிட்டா மேலே போயிடலாம் அப்படிங்கிறதுக்காக பட்டம் வாங்க முடியாமே நம்மளுடைய அனிதாக்கள் எல்லாம் மேலே போய் விடுகிறார்கள். அந்த துக்கத்தை வந்து இந்த இடத்துல நம்ம பகிர்ந்துக்க முடியாது. ஏன்னா இந்த மாதிரியான சூழல்கள் இருக்குது, மாறிட்டே இருக்குது. அப்போ அந்த மாதிரி ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டே இருக்கிறார். ஒன்று ஒன்றா எடுத்து முடித்த பிறகு டயர்ட் ஆகிடுது அவருக்கு. எவ்வளோ பேருக்கு எவ்வளோ கேள்விக்கு தான் பதில் சொல்லுவீங்க? நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். இந்த ஃபோட்டோ நல்லா வருமானு கேட்பாங்க, இது கருப்பாக வருமா, இது சரியாக வருமா, இது நாளைக்கு கொடுத்துருவீங்களா, இது இன்னைக்கு கொடுத்துருவீங்களா, இது ஏன் இப்படி வந்துருச்சு, அப்புறம் வந்ததுக்கு பிறகு வந்த பிரச்சனைகள், அப்புறம் இது எவ்வளோ, ஏன் இதுக்கு ஏன் இவ்வளோ கேட்குறீங்க, அன்றைக்கி ஃபோட்டோ எடுக்கும்போது இவ்வளோ தானே வாங்கி, இப்படி கேள்வி கேட்டே இருக்கும்பொழுது இதுவே வாழ்வின் தொழிலாக வைத்திருக்கிறவனுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஒரு நாளைக்கு வந்தால் பரவாயில்ல, டெய்லி இதே ரோதனையாகவே இருக்குது அவருக்கு. எப்போ போதும்னு சொல்லிட்டு போய் மூட போவார். போய் அலுவலகத்தை மூடிட்டு வீட்டுக்கு கிளம்பலான்னு போகும்பொழுது கை குழந்தையோட ஒரு 2 வயது குழந்தையோட ஒரு தம்பதி வருவாங்க. வந்தோடனே, சார் இது மாதிரி ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே இவருக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். இல்லைம்மா நான் கடையை மூடிட்டேன் அப்படின்னோடனே, இல்லைங்க நாங்கள் ரொம்ப தூரத்துலேருந்து வர்றோம், நாங்கள் அங்கேருந்து வர்றதுக்கே நாங்கள் ரொம்ப சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு கடன் வாங்கிட்டு தான் வந்தோம், திருப்பி வந்தால் 100 நாளைக்கு எங்களுக்கு செலவு பண்ண முடியாதுங்க, எங்கள்கிட்ட பணம் இல்லை அப்படின்னு சொன்னோன்னே, என்ன இருந்தாலும் மாணிக்கம் இறக்கமான ஆள் தானே, அதனால தானே மாணிக்கம் அவருக்கு. சரி பரவாயில்ல வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் ஃபோட்டோ எடுக்கிறாரு. ஃபோட்டோ எடுக்கும் பொழுது அது குழந்தை இல்லையா, அது எப்படி எடுக்கணும்னு கையில் வந்து ஏதாவது பொருள் கொடுத்து எடுக்கலாமா, ஏதாவது ஒரு பூங்கொத்து கொடுக்கலாமா, இல்லை பின்னாடி ஸ்க்ரீனை மாற்றலாமா, இப்படி எல்லாத்தையும் கேட்குறாரு அவர். கேட்கும் பொழுது, எதுக்காகம்மா அந்த ஃபோட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. கேட்கும் பொழுது அந்த தம்பதியர் சொல்கிறார்கள், 2 பேரும் சேர்ந்து சொல்கிறாங்க, கண் கலங்க சொல்கிறார்கள், எங்கள் பிள்ளைக்கு வந்து ஒரு அபூர்வ நோய் வந்திருக்குங்க, இன்னும் ஒரு 2 மாதத்தில் என் குழந்தை செத்து போயிடும்னு சொல்லியிருக்காங்க, இந்த ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டா எங்கள் கூடயே இந்த முகத்தை நாங்கள் பார்த்துக்கிட்டே எங்கள் சொச்ச வாழ்க்கையை போய்க்கிறோம்ல, அதனால தான் அப்படின்ட்டு சொல்லிடுவோம். நீங்கள் ஒரு புகைப்பட கலைஞனுக்கு இந்த வார்த்தை எவ்வளவு கனமிகுந்த வார்த்தையாக இருந்திருக்கும் சொல்லுங்கள். அன்னைக்கு காலையிலிருந்து அவன் பட்ட எல்லா அவஸ்தைகளும் ஒரு நிமிஷம் அவனுக்கு ஒரு விஷயமாகவே படலை. டக்குன்னு யோசிச்சுட்டு கண்ணு கலங்கிட்டு இந்த ஃபோட்டோவுக்குள்ளே திருப்பி கருப்பு துணி படுத்து உள்ளே மாற்றிட்டு யாருக்கும் தெரியாமல் அந்த கருப்பு துணிக்குள் அவனும் அழுதான்னு அந்த கதை முடியும். நீங்கள் நன்றாக யோசித்து பாருங்கள். இது வந்து இந்த கதையை சொல்லி முடித்தோடனே உங்கள் கைகள் உங்களை எறியாமல் தட்டுகிறது இல்லையா, இது இலக்கியம் கொடுக்கும், இது கலை கொடுக்கும், இதுதான் புத்தகம் கொடுக்கும், இதுதான் உங்கள் வாழ்வுக்கு தேவையான எல்லா வளர்ச்சியும் கொடுக்குங்கிறது எல்லாமே. இதை ஒப்பிட்டு நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஒரு கவிதை ஒன்று சொல்கிறேன் நான், ஏன்னா கவிதையும் தலைப்பு வச்சுருக்கோம் இல்லையா, அதனால் ஒரு கவிதையை நான் சொல்கிறேன். முகுந்த் நாகராஜன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச கவிஞர் அவர். என் கவிதையை நான் சொல்லாத எல்லாருக்கும் உங்களுக்கு பிடிச்சது தான், இருந்தாலும் நான் என் மூலமாக இன்னொரு கவிஞரை பற்றி சொல்வதுங்கிறது எனக்கும் பெருமிதம், அவருக்கும் சந்தோஷம் தரக்கூடியது, ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இங்கே நிறைய குழந்தைகள் இருக்கிறதுனால அந்த கவிதை எனக்கு சட்டன்னு ஞாபகம் வந்துச்சு. இப்போது அந்த கவிதை என்னென்னா, ஓடும் ரயிலில் அடம்பிடித்து வாங்கிய குழலில், ஓடும் ரயிலில் அடம்பிடித்து, இருங்க கொஞ்சம் சொல்லி முடிச்சேன்னா கை தட்டுங்க. ஓடும் ரயிலில் அடம்பிடித்து வாங்கிய குழலில் அதை விற்றவன் வாசித்த பாடலை சலிக்காமல் தேடிக்கொண்டிருக்கிறது குழந்தை. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து என்னென்னா, யாரோ ஒருத்தர் செய்ததை, யாரோ ஒருவர் சொல்லியதை, யாரோ ஒருவர் கேட்டதை திரும்ப திரும்ப தேடிக்கொண்டிருப்பதே தான் நம்ம வாழ்க்கையினுடைய அடிப்படையாக இருக்கும். நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சீக்கிரமாக காதலிக்கிறவன்ட்ட போய் ஏன்பா அந்த பொண்ணை காதலிக்கிறேன்னு நீ கேட்டீங்கன்னா, அந்த பொண்ணு எங்கள் அம்மா மாதிரி இருக்குது சார் அப்படின்னு சொல்லுவான். கடைசியில் வந்ததுக்கு பிறகு அவன் அம்மாவே அந்த பொண்ணுக்காக விட்டுட்டு ஓடிடுவாங்கிறதெல்லாம் வேறு. ஆனால் அவன் அம்மாவை அந்த பெண்ணிடம் தேடிக்கொண்டிருப்பான், அவள் அப்பாவை அவன் அந்த பையனிடம் தேடிக்கொண்டிருப்பாள், அவன் சகோதரனை, இப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றாக தேடிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் ஒரு குழந்தை அந்த ஓடுற ரயிலில் ஒரு புல்லாங்குழல் விற்கிறவன் அதை ஊதி ஒரு பாடலை பாடி அதை விற்றதற்கு பிறகு அதே மாதிரி பாட்டை நம்ம பாடிட மாட்டோமான்னு ஏங்குற ஏக்கம் இருக்குல்ல,
அது ஒரு குழந்தை ஏக்கம் இருக்குல்ல, அது குழந்தையின் ஏக்கம் மட்டுமல்ல, ஒவ்வொரு மனிதனுடைய ஏக்கம் அது. அந்த ஏக்கம் வந்து நமக்குள் திரும்ப திரும்ப சுரந்து கொண்டே இருக்கிறது. அதனால தான் நம் கலை இலக்கியங்களை தேடி புத்தகங்களை தேடி ஓடிக்கொண்டே இருக்கிறோம். எப்படியாவது ஒரு நல்ல செய்தி நமக்கு கிடைத்து விட வேண்டும். அந்த நல்ல செய்தி கிடைத்தால்தான் நம்ம மனம் நிறைவடையும். அந்த நிறைவு அடைவதற்கு தான் இந்த ஹார்ட்ஃபுல்னஸ் என்று அவர் சொன்னார் இல்லையா, அந்த மனம் நிறைவடையும் கூடிய தருணத்தை நீங்கள் தியானத்திலிருந்தும் பெறலாம். நான் சொல்லுவேன், தியானத்தோடு சேர்த்து புத்தகத்திலிருந்தும் நீங்கள் பெறலாம். எனவே புத்தகங்களை வாசியுங்கள். இந்த புத்தகங்களை வாசிப்பதன் மூலம் என்ன கிடைக்கும் என்கிற கேள்விக்கே இடமே இல்லை. புத்தகங்கள் வாசிப்பதனால் எல்லாம் கிடைக்கும். திரும்ப திரும்ப அதை தான் சொல்லுவோம். இந்த சுச்சுவேஷன்லாம் வந்து சொல்கிற போது சில சுச்சுவேஷன் வந்து சொல்லுவாங்க இல்லையா சினிமாவுக்கு. இப்போ நான் வந்து ஒரு 2500 பாட்டு எழுதியிருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். இதில் ஒரு 95% பாட்டு காதல் பாட்டு இல்லையா. ஒரு 1500 பாட்டுன்னு வச்சுக்கோங்க ஒரு கணக்கு உத்தேசமாக. இந்த 1500 தடவை அவங்க எனக்கு சுச்சுவேஷன் சொல்லியிருக்கிறாங்க, 2 பேர் காதலிக்கிறாங்கன்னு. சொல்கிறவங்க 1500 தடவை சொல்லிட்டாங்க, கேட்டது நான் ஒரே ஒருத்தன். நான் ஒருத்தனே எழுதணும். இப்போ எனக்கு இருக்கிற பிரச்சனை என்னென்னா, ஒரு தடவை நான் எழுதின ஒரு வரியை மறுபடியும் எழுதவே முடியாது. இப்போ யோசிக்கங்க, இப்போ ஏதாவது ஒரு பாட்டு, ஓ மேலே ஒரு கண்ணு நீ தான் என் முறை பொண்ணு, ஒரு பாட்டு எழுதிட்டோமா, ஓ மேலே ஒரு கண்ணுன்னு நான் அடுத்த பாட்டு எழுத முடியுமா? அப்போ எவ்வளோ பாட்டு எழுதுற எவ்வளோ கஷ்டம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இது மாதிரி 1500 தடவை நான் யோசிச்சிருக்கேங்கிறதுனாலேயே நீங்கள் எல்லாரும் என்னைய சிறந்த கவிஞர்னு சொல்லி தான் ஆகணும். அவங்க 1500 தடவை ஏன் கொடுத்தாங்கன்னா, இவன் ஒரு தடவையாவது நல்ல பாட்டு எழுதிடுவானாங்கிறதுக்காக ஒவ்வொரு தடவையும் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கானுங்க. அது முடியவே முடியாது. நல்ல பாட்டு எழுதிட்டா ஸ்டாப் பண்ணிடுவானுங்க. அதனால் நம்மளும் சுமாரான பாட்டாகவே எழுதிட்டு இருக்கிறது. இந்த சவால் இருக்குல்ல, இந்த சவால் வந்து ரொம்ப ஆச்சரியமானது. இந்த சவால் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது ஒரே சுச்சுவேஷன் தான். என்ன சார் சுச்சுவேஷன் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க சொல்லுவாங்க, ஒன்றும் இல்லை சார், அந்த பொண்ணு வந்து காலேஜ் வாசலில் நின்றுட்டு இருந்துச்சு சார். ஓகே, இந்த பையன் வந்து 2 வீலரில் போயிட்டு இருந்தான் சார். இப்போ பெருசாக சொல்ல போகிறா நம்ம நினைப்போம். டக்குன்னு 2 பேரும் பார்த்தாங்க சார். கட் பண்ணால் சாங் சார்ன்றுவான். நான் உடனே கேள்வி கேட்பேன், இல்லைப்பா அது அந்த பொண்ணு வந்து எந்த ஊர், இந்த பையன் வந்து எந்த ஊர், ஏதோ ஒரு எந்த ஊர் வேணால் வச்சுக்கங்கன்றுவான். அதுக்கு அடுத்து கேட்பேன், அவங்க வந்து 2 பேரும் ஒரே மொழி தான் பேசுவாங்களா, இவன் கொஞ்சம் இங்கிலீஷ் கலந்து பேசுவான் சார்மா. அதுதான் எல்லாரும் பேசுகிறேன்னப்பா, அது ஒரு மேட்ரா, சரி அடுத்தது அந்த பொண்ணு குடும்ப பின்னணி என்னப்பா அப்படின்னு. அவங்க கொஞ்சம் வசதியான பொண்ணு சார். பையன் வசதி தான் சார், பையனோடு ஒப்பிடும்பொழுது அதை விட பெரிய வசதி சார் அப்படின்னு சொல்லிடுவான். சரி, இப்போ வந்து நாடோடி மன்னன் கதை சொல்ல போகிறானா, உரிமை குரல் கதை சொல்ல போகிறானா, நமக்கு ஒரு ஓட்டம் ஓடிடும். எதை சொல்ல போகிறான், என்ன சுச்சுவேஷன் சொல்ல போகிறான்னு நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கும் பொழுது கடைசியில் என்ன சொல்லுவான்னா, கட் பண்ணால் சாங் சார். பாட்டு எங்கேப்பா நடக்குது, அவன் சந்தித்தது வந்து கல்லூரி வாசலில் சந்திக்கிறான் சார், பாட்டு வந்து சுவிட்சர்லாந்தில் எடுக்கிறோம் சார்னு சொல்லுவான். நான் சுவிட்சர்லாந்தே போனது கிடையாது. இப்போ சுவிட்சர்லாந்தில் போய் அவங்க 2 பேரும் ஒரு பிசா கார்னர்லேயோ எங்கேயோ உட்காந்து பாட்டு பாடுறாங்கன்னா, அந்த பிசாவோட பேர் எனக்கு தெரிஞ்சால் தான் நான் பாட்டை எழுத முடியும் இல்லையா. சரி, இப்போ என்ன சுவிட்சர்லாந்து டிக்கெட் போட்டு கொடுத்தா என்ன சொல்லுவான், உடனே பாடலாசிரியரை மாற்றிடுவானே தவிர நமக்கு பாட்டு வராது. திரும்ப 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 ஒரு விஷயத்தை சொல்லிக்கொண்டே இருக்கணும், எழுதிக்கிட்டே இருக்கணும். அப்படி எழுதிக்கிட்டே இருக்கணும்னா அதுக்கு எவ்வளவு தரவுகள் தேவைப்படும். அந்த தரவுகள் எங்கிருந்து கிடைக்கும் என்றால், நான் திரும்ப திரும்ப நான் என்னுடைய எல்லா தரவுகளையும் புத்தகத்தில் இருந்து தான் திரும்ப திரும்ப எடுத்து உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறேன். அதில் என்ன ஒரே ஒரு வேலை செய்வேன்னா உங்களுக்கு தெரியாது, நான் சொன்னால் தான் உங்களுக்கு தெரியும். நான் சொன்னால் தான் தெரியும்னா, இப்போது நம்ம ரகுநாத் சீனிவாசன் சொன்னார் இல்லையா, லிங்குசாமிக்கு வந்து இந்த காதல் பிசாஸ் படம், அது காணொலி நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் வந்து அந்த இசையமைப்பாளர் பற்றிலாம் நான் சொல்லியிருந்தேன். வித்யாசாகர் என்ன ரொம்ப வாழ்க்கையே ரொம்ப முக்கிய மாற்றிய இசையமைப்பாளர். அவர் வந்து ஒரு வரி அதில் படித்தார். அது படிச்சுட்டு ரொம்ப பிரமாதமாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சண்டையெல்லாம் முடிந்ததுக்கு பிறகு அவர் என்னை ஒத்துக்கிட்ட பிறகு வியந்து என்னை பாராட்டுறாரு. பாராட்டும் பொழுது என்ன சொன்னார்னா, என் தாயோடும் பேசாத மௌனத்தை நீ ஏன் தந்தாய், கொஞ்சம் உளறல் கொஞ்சம் சினுங்கள் எப்படின்னு வரிசையாக வரும். அது அந்த பாட்டு போய் நீங்கள் இப்போ கேட்காதீங்க, வீட்டுக்கு போய் கேளுங்க. உடனே டக்குன்னு எல்லோரும் செல்ஃபோன் எடுத்துடுறீங்க. அப்படி எழுதினோடனே, என் தாயோடும் பேசாத மௌனத்தை நீ ஏன் தந்தாய், நான் யாரோடும் பேசாத முத்தத்தை நீயே தந்தாயின்னு அந்த பொண்ணு சொல்லுவாள். அவர் சொன்னார், நான் யாரோடும் பேசாத முத்தத்தை நீ தந்தாய்ங்கிறது ஓகேப்பா, அது கொஞ்சம் லவ் பண்ண தெரிஞ்சவங்க கூட எழுதிடுவான். தாயோடும் பேசாத மௌனத்தை நீ ஏன் தந்தாயின்னு எழுதியிருக்கியே, இது ரொம்ப எக்ஸலண்ட்ப்பா. தமிழில் உன்ன மாதிரி ஒரு சிறந்த மகாகவியை இந்த சினிமா உலகுக்கு நான் வந்து அறிமுகப்படுத்தினதில் பெருமைப்படுறேன், சந்தோஷப்படுறேன்னாரு. எனக்கு மட்டும்தான் தெரியும் அது எங்கேருந்து எடுத்தேன்னு. அன்னைக்கு நான் அதை சொல்லவே இல்லை. அதுக்கப்புறம் நிறைய இடத்துல நான் சொல்லியிருக்கேன். இப்போ நீங்கள் எல்லாரும் ஆவலோடு கேட்குறதுனால நான் சொல்கிறேன். பாயும் கசந்ததடி சகியே படுக்கையும் நொந்ததடி,
தாயின் முகம் பார்த்தாலும் சலிப்பு தோணுது அப்படின்னு பாரதியார் எழுதியிருக்கிறாரு. அதோடைய எக்ஸ்பான்ஷன் வெர்ஷன் தான் என் தாயோடும் பேசாத மௌனத்தை நீயே தந்தாய். முடிஞ்சுதா? அவர்கிட்ட இருந்து பல லட்சங்கள் நம்ம வாங்கிட்டு அடுத்த படத்துக்கு போயிட்டோம். எதுக்கு சொல்ல வரேன்னா, படிப்பு என்ன கொடுக்கும் அப்படின்னா, நான் இன்றைக்கு உங்கள் முன்னால் நிற்கிறேன் என்றால் என் படிப்பு தான் எனக்கு கொடுத்தது. ஆனால் பள்ளியிலோ கல்லூரியிலோ படித்த படிப்பல்ல, ஏனைய புத்தகங்களை படித்ததனால் எனக்கு கிடைத்த வாழ்வு என்பது ரொம்ப ஆச்சரியகரமானது. ஒவ்வொருவரும் ஒரு பாடலை கேட்டுவிட்டு அதை பற்றின சந்தோஷமாக சில என்னிடத்தில் பகிர்ந்து கொள்கிற போதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். என்னென்னா, அது அவர்கள் என்ன விதமாக அந்த பாடலை புரிந்து கொண்டு பேசுகிறாங்கங்கிறது ஒரு விஷயம். நான் அந்த அர்த்தத்தில் எழுதியிருக்க மாட்டேன். நமக்கு தெரியாத ஒரு அர்த்தத்தை அவங்க நமக்கு சொல்லுவாங்க. அப்போ ஓ இப்போ இப்படி கூட ஒரு அர்த்தம் இருக்க போலன்னு சொல்லிட்டு சைலண்டாக நான் போயிடுவேன். ஏன்னா நம்ம மறுக்கவும் முடியாது, ஏன்னா நமக்கே தெரியாது. இந்த கலை இலக்கியத்தினோட அற்புதம் என்னென்னா, அது என்ன விளைவை சமூகத்தில் ஏற்படுத்தும் என்பது ரொம்ப ஆச்சரியகரமான ஒரு விஷயமா இருக்கும். நமக்கே புதிதாக இருக்கும். அடுத்த முறை சிந்திக்கிற பொழுது அதிலேருந்து நம்ம மாற்றி சிந்திக்க வேண்டிய ஒரு சூழலும் ஏற்படும். சமீபத்தில் லால் சலாம்னு ஒரு திரைப்படம் வந்தது, நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. அந்த லால் சலாம் திரைப்படத்தில் ஒரு பாட்டு இருக்குது. அது அல்லாஹ்வை பற்றின ஒரு பாட்டு. திடீர்னு ஏஆர் ரஹ்மான் அவர்கள் தொலைபேசி செய்து ரஜினிகாந்த் உடைய மகள் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அழைத்து, சார் இந்த மாதிரி ஒரு பாட்டு சார், இந்த மாதிரி சார் உங்கள்கிட்ட கொடுக்க சொன்னாங்க, நீங்கள் கேளுங்க சார் அப்படின்னு சொன்னோன்னே, எல்லாமும் இங்கே அல்லாஹ் உன்னாலே ஆகும்னு அந்த பாட்டு. நீங்கள் வீட்டில் போய் கேட்டுக்கங்க, இப்போ கேட்காதீங்க. எல்லாமும் இங்கே அல்லாஹ் உன்னாலே ஆகும் அப்படின்னு ஒரு பாட்டு. அந்த பாட்டுக்கான மெட்டு அனுப்பிச்சிட்டார் ரஹ்மான் சார், அனுப்பிச்சிட்டாரு. அதுக்கு முன்னாடி மாமன்னன்லாம் வந்துச்சு, அவரோட நல்ல பரிச்சயம் இருந்ததுனால அவர் சார் இதை நீங்கள் எழுதிருங்க சார் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாருன்ட்ட. கொடுத்துட்டு அந்த சுச்சுவேஷன்லாம் அவங்க இயக்குனர் என்கிற அடிப்படையில் அவங்க சுச்சுவேஷன்லாம் சொல்லி விளக்கிட்டாங்க. தன்னுடைய மகனுடைய கை வெட்டுப்பட்ட பிறகு அந்த பையனுக்கு கிரிக்கெட் தான் கனவாக இருக்கும். ஆனாலும் அவன் கை வெட்டுப்பட்டதற்கு பிறகு அவனோட மொத்த வாழ்க்கையும் வழிந்து விடுகிறது. அந்த நேரத்தில் அவர் அல்லாஹ்வை நோக்கி பாடுவதாக அந்த பாட்டு. நான் எழுதி ஆரம்பிச்சுட்டு, எல்லாமும் இங்கே அல்லாஹ் உன்னாலே ஆகும் அந்த பாட்டு நீங்கள் முழுசாக கேட்டுங்க, வரியெல்லாம் வரிசையாக இருக்கும். எழுதி அனுப்பும் பொழுது இது எப்படி இருக்கலாம் அப்படின்னு இசைப்புயலோடு என்னோட பேசும்போது சொன்னார். சார் இப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம் எனக்கு தோணுதுன்னு அவர் சில அபிப்பிராயங்களை சொன்னார். அபிப்பிராயங்களை சொல்லிவிட்டு அதுக்குள்ளேயும் நான் பாட்டை எழுத ஆரம்பிச்சிருந்தேன். ஒரு 10 ஹதீஸை எனக்கு அனுப்பிச்சிருந்தார். குரானிலிருந்து குரானுடைய தெரிப்புகளாக இருக்கக்கூடிய ஹதீஸிலிருந்து ஒரு 10 அனுப்பிச்சிருந்தார். நான் எழுதியிருந்தேன். ஏறக்குறைய அவர் எழுதியிருந்ததில் ஒரு 4 ஹதீஸ்கள் நான் சிந்தித்திருந்ததுலேருந்து, நான் படித்ததுலேருந்தும் அவர் எனக்கு அனுப்பிச்சிருந்ததும் ஏறக்குறைய ஒத்துருந்தது. 6 இது வேறு விடுபட்டு போயிருந்தது. நான் உடனே சொன்னேன், சார் இந்த 4மே நானும் இதில் எழுதியிருக்கேன் சார் அப்படின்னு சொன்னேன். அவர் ரொம்ப பிரமிப்பை, நீங்கள் குரான்லாம் படிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டார். புத்தகம் என்றால் நான் எதை விடாலும் படிச்சிருவேன் சார். குறிப்பாக குரானோ அல்லது பைபிளோ நான் ரொம்ப விரும்பி படிக்கக்கூடிய புத்தகம் தான். எப்படி இடைக்கால இலக்கியத்தினுடைய பக்தி இலக்கியங்கள் தேவாரம் திருவாசகம் படிக்கிறேனோ அப்படி நான் எல்லா மத நூல்களையும் நான் படிப்பேன் அப்படின்னு சொன்னேன். அவர் ரொம்ப நெகிழ்ந்து போய் ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாரு. ஒரு சரணத்தை எழுதி கொடுத்தாச்சு. 2வது சரணம் எழுதணும். 2வது சரணம் எழுதும்போது ஏற்கனவே கொடுத்த ஹதீஸ்லேருந்து எழுதாமல் வேறு எழுதணும் இல்லையா? அப்போது ஆண்டவனை பார்த்து அல்லாஹ்வை பார்த்து ரஜினிகாந்த் பாடுவது மாதிரி அந்த பாடல் வரியில் வரும். அந்த பாடல் வரி என்ன சொல்லுவோன்னா, நான் யாருக்கு தப்பு பண்ணேன், ஏன் எனக்கு இப்படி பண்ணிட்டேன், நான் இல்லாதவங்கள்ட்ட தட்டி பறிச்சிட்டேனா, ஏழைகளை காயப்படுத்திட்டேனா, நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா, எனக்கு ஏன் இந்த துன்பம் அப்படின்னு கேட்குற மாதிரி அந்த வரிகள் எழுதிட்டேன். அதை அவர் படிச்சுட்டு ரொம்ப நல்லா இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டாரு. நான் ரொம்ப வியந்து போனேன். ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அந்த வரிகளை படித்து விட்டு, சார் இது வள்ளலாருடைய மனுமுறை கண்ட வாசகத்திலிருந்து தானே எழுதினீங்க அப்படின்னு கேட்டாங்க. திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி இருந்துச்சு. உண்மையிலேயே நான் அதை எழுதியது மனுமுறை கண்ட வாசகத்தில் வள்ளலார் சொல்லியதைத்தான் நான் பட்டியலிட்டு 2வது சரணத்தை எழுதினேன். இது எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தருக்கான இணைப்பை ஏற்படுத்துதுன்னு பாருங்கள். நீங்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மதங்களுக்குள்ளும் ஏதேனும் ஒரு சரடு அன்பு சரடாக நல்லிணக்க சரடாக ஒன்று இருந்து கொண்டே இருக்கிறதுங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. அந்த நல்லிணக்க சரடை நாம் என்றைக்கு புரிந்து கொள்கிறோமோ அப்போ தான் இந்த கலை இலக்கியங்கள் நமக்கு ரசிக்கும்படியாக இருக்கும். சும்மா மேலோட்டமாக ஒரு விஷயத்தை படிப்பது அல்லது பார்ப்பதுங்கிறது எல்லாரும் படிப்பது, ஏன்னா அது நமக்கு முக்கியமே கிடையாது. அதற்காக நம்ம படிக்க வேண்டியதே கிடையாது. அப்படி ஒரு சின்ன சின்ன விஷயங்களை நம்ம எப்படி உள்வாங்கிக்கிறோமோ அந்த உள்வாங்கிக் கொள்வதன் மூலமாக நாம் பகிர்ந்து கொள்ளக்கூடிய விஷயம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப முக்கியமானது. ஏற்கனவே கூட நான் ஒரு கூட்டத்தில் சொல்லியிருக்கேன், நான் மறுபடியும் சொல்கிறேன். ஏன்னா கலை இலக்கியங்கள் என்பது வெளியே இல்லை, உள்ளே தான் இருக்கிறது. அது எப்படி உள்ளே இருக்குங்கிறதுக்கு நான் ஒரு சம்பவத்தோடு சொல்லிவிட்டு நான் ஏறக்குறைய நேரம் நெருங்கிருச்சுன்னு நினைக்கிறேன். மாமன்னன் திரைப்படம் இருந்துச்சு இல்லையா,
அதில் வந்து மலையில் தான் தீப்பிடிக்குது ராசான்னு ஒரு பாட்டு இருக்குது. நீங்கள் எல்லோரும் கேட்டிருப்பீங்க. நான் ஏற்கனவே ஒரு காணொலியில் 2-3 காணொலியில் கூட சொல்லியிருக்கிறேன். இது ஏன் திரும்பவும் இங்கே சொல்லணும் அப்படின்னாக்கா அதுக்கு ஒரு அவசியம் இருக்குது. அதனால் நான் சொல்கிறேன். அந்த பாட்டு வந்து முதல்ல வடிவேல் அவர்கள் பாட ஒத்துக்கலை. ஏன் பாட ஒத்துக்கலை அப்படின்னு சொன்னால், ஒரு 10 வருட இடைவெளிக்கு பிறகு அவர் திருப்பி சினிமாவுக்கு வர்றார். அப்போ அவருக்கு வந்து சின்ன ஒரு தயக்கம் இருந்தது, முன்பு போலவே நம்ம ஏற்றுக்கொள்வார்களா அப்படின்னு. அதை தாண்டி அந்த படத்தில் அவர் நடித்தது வந்து நகைச்சுவை கதாபாத்திரம் அல்ல, குணச்சித்திர கதாபாத்திரம். இந்த மாதிரி ஒரு நடிக்கிற பொழுது இந்த பாட்டை பாட முடியுமாங்கிறது முதல் பிரச்சனை. 2வது பிரச்சனை அவருக்குள்ளே இருந்தது என்னென்னா, அந்த மெட்டு மலையில் தான் தீப்பிடிக்குது ராசா, என் மனசுக்குள்ளே வெடி வெடிக்குது ராசாங்கிற அந்த மெட்டு இருக்கு இல்லையா, அது கேட்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக தெரியும். ஆனால் ரொம்ப அது வந்து சாகித்யம் நிரம்பிய குறிப்புகள்லாம் அதில் நிறைய இருக்குது. அதனால் அவர் ரொம்ப தயங்குறார். அப்புறம் நாங்கள் வந்து திருப்பி அவரை வலியுறுத்தி திருப்பி கேட்டதற்கு பிறகு அப்புறம் நம்முடைய துணை முதல்வரும் அந்த படத்தில் நடித்ததுனால அப்புறம் அவரும் சொன்னதுக்கு பிறகு அவர் வந்து பாட வந்துட்டார். பாட வந்து வாய்ஸ் ரூம்குள்ளே போனார். ரொம்ப நேரம், ஒரு 3 மணி நேரம் முயற்சி பண்ணுறாரு, பாட முடியல அவரால். ஏன்னா அவர் ஏற்கனவே பாட விருப்பத்தோடு வரல, அவர் பாட வேணாம்னு நினச்சிக்கிட்டு தான் பாடிக்கிட்டே இருக்கிறார். அப்போது பயங்கரமாக வேர்க்குது, அவருக்கு ஒரு தயக்கமாக இருக்குது. உடனே சரி ஒரு பிரேக் விடலான்னு சொல்லிட்டு ஒரு பிரேக் விட்டு வெளியில் வந்து எல்லாருக்கும் தேநீர் கொடுத்தோங்க. தேநீர் குடிக்கும்போது ரஹ்மான் சார் வந்து வடிவேல்கிட்ட கேட்டார், நீங்கள் சாதாரணமாக நல்லா பாடுவீங்களே, ஏன் பாட முடியல? இதுக்கு தானே நான் பாட வரமாட்டேன்னு சொன்னேன், எனக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது, என்னால் முடியல அப்படின்னு அவர் சொல்லுவார். சொன்ன உடனே அவர் ஒன்று சொன்னார், பரவாயில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் நேரம் அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தார். பேசிகிட்டே இருந்த பிறகு, இது வந்து நாகூர் ஹனீஃபாவினுடைய 100ஆண்டு இந்த ஆண்டு. நாகூர் ஹனீஃபாவோட பாட்டெலாம் நீங்கள் பாடுவீங்கல்ல அப்படின்னு சொன்னார். அண்ணன் பாட்டுனா எனக்கு ரொம்ப விசிறுனேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உடனே பாட ஆரம்பிச்சிட்டார். வடிவேல் வந்து ஆகச்சிறப்பாக பழைய பாடல்களை எல்லாம் பாடுவார். அவர் வந்து நகைச்சுவை எவ்வளவு ரசிக்கத்தக்கதாக இருக்கிறதோ அதை விட மேலானதாக அவர் பாடுவது இருக்கும். அது நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல. சினிமாவில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக அவர் பாடியிருக்கிறார், காட்சிகள் இடையே பாடுறது. ஆனால் உண்மையாகவே அவர் வந்து ரசித்து பாடக்கூடியவர். வரிகளை ரொம்ப அட்சரம் பிசகாமல் பாடுவார். கஸ்தூரி மனம் கமலும் அப்படின்னு அவர் ஆரம்பித்து பாடினார்னா அவர் மேலே உச்ச ஸ்டைலுக்கெலாம் போயிடுவார். அப்படி வந்து ஒரு 10 நிமிஷம் 10-15 நிமிஷம் இருக்கும். வேறு பாட்டு சொல்லி எம்எஸ்வி பாட்டை சொல்லி இப்படி பாடிக்கிட்டே இருந்தார். அந்த தேநீரை குடிச்சு முடித்தார். இப்போ நீங்கள் பாடுனீங்கல்ல, அந்த பாட்டெல்லாம் விட ஒப்பிடும்பொழுது இந்த பாட்டு ஒன்றுமே கிடையாது. இப்போது நீங்கள் உள்ளே இருந்து பாட போகிறதில்ல, என் முன்னாடி இருந்து பாட போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மைக்கை எடுத்து அவர் முன்னாடி வச்சு பாடுங்கண்ணே அப்படின்னாரு. மலையில் தான் தீப்பிடிக்குது, அந்த கஸ்தூரி மனம் கமலுன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, அதே தான் இது, இப்போ பாடுங்க அப்படின்னோடனே மலையில் தான் தீப்பிடிக்கிட்டார். டக்குன்னு ஒரு 10 நிமிடத்திற்குள் அந்த பாடலை வடிவேல் பாடி முடித்தார். அதை எப்படி இசைப்புயல் வாங்கினாருங்கிறது ரொம்ப ஆச்சரியகரமானது. எல்லா பழைய பாடல்களையும் சொல்லி இந்த புதிய பாட்டை வாங்கினார். எல்லா பழைய புத்தகங்களையும் நீங்கள் படிக்க புதிதாக மாறிவிடுவீர்கள் என்பது இதன் மூலம் நம்ம இங்கே புரிஞ்சுக்கலாம். எல்லாமே நமக்குள்ளே தான் இருக்குது, எங்கேயுமே வெளியிலே கிடையாது, இதுக்குள்ளேயே இருக்குது. திரும்ப நீங்கள் உள்வாங்கி ஒன்றை வாசிக்கிற பொழுது ரொம்ப ஆச்சரியகரமாக இருக்கும். அபூர்வ ராகங்கள்னு ஒரு திரைப்படம் வந்தது. அந்த திரைப்படத்தில் ஒரு பாட்டு இருக்குது, அபூர்வ ராகம் ஆனந்த ராகம்னு ஒரு பாட்டு இருக்கு இல்லையா. அந்த பாட்டு செய்வதற்கு முன்னாடி கே பாலச்சந்தருடைய திரைப்படங்களில் அவருடைய பாடல்கள்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா ரொம்ப ஒரு சிக்கலான சூழலில் ஒரு பாட்டு வைப்பார். அதாவது பாடலாசிரியனோ இசையமைப்பாளனோ அவ்வளோ ஈஸியாக பேர் வாங்க முடியாத அளவுக்கான ஒரு சிக்கலை க்ரியேட் பண்ணுவார். அது ஒரு சவால் தான். அப்படி தான் ஒரு படங்களில் இருக்கும். ஏன்னா மெட்டு போட்டுக்கிட்டே பாட்டு எழுதுறது, அப்புறம் வந்து வார்த்தை முடிஞ்சோடனே அடுத்த வார்த்தையில் ஆரம்பிக்கிறது, இந்த மாதிரி பயங்கர சவாலான விஷயங்களாக யோசிச்சுட்டே இருக்கிறவர் அபூர்வ ராகங்கள்னு டைட்டில் வச்சிட்டோம். அதனால் இந்த மெட்டை வந்து நீங்கள் ஒரு அபூர்வமான ராகத்தில் போடுங்கன்ட்டார். எம்எஸ்வி 2-3 நாளாக போட்டு எப்படி இருக்கும் அவருக்கு, அவர் போட்டு காட்டுறாரு. இல்லை இது அபூர்வமாக இல்லையே அப்படின்னு சொல்லி ஒன்றா தட்டி போயிட்டே இருக்குது. மெல்லிசை மன்னர் வந்து எவ்வளோ பெரிய மேதைன்னு தெரியும். அவரே ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுறதுனே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கார். அப்போ வந்து இசை மேதை பாலமுரளி கிருஷ்ணா வந்து சென்னைக்கு வரார். சென்னைக்கு வந்து வானொலியில் ஒரு நிகழ்ச்சி பண்ணுறதுக்காக அவர் வராரு. அவர் சந்திக்கிறதுக்காக இவர் போகிறார். இப்போ சந்திச்சோன்னே அவர் சொல்கிறாரு, இது மாதிரி அபூர்வ ராகங்கள்னு ஒரு படம் பண்ணுறோம், இயக்குனர் பாலச்சந்தர் வந்து எப்போதுமே பாட்டு நல்லா வாங்கக்கூடியவர், அவர் இந்த மாதிரி ஒரு அபூர்வமான ஒரு ராகத்தில் பாட்டு போடுங்கன்னு சொல்லிட்டாரு. நானும் யோசிச்சு பார்க்குறேன், எனக்கு வரல அப்படின்னு சொன்னோன்னே கபனி அப்படிங்கிற ஒரு சுரத்தில் ஒரு ராகம் இருக்குது, அதை நீ போடு அப்படின்ட்டார். அந்த ராகம் தான் மகதி என்கிற அந்த ராகம். இப்போ அபூர்வ ராகங்கள்ங்கிற அந்த பாட்டை நீங்கள் போய் கேட்டு பார்த்தீங்கன்னா அது மகதி ராகத்தில் இருக்குங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிடும். வெறும் 3 சுரத்தை வைத்துக்கொண்டே அந்த மொத்த பாட்டும் செஞ்சுருப்பாங்க. ரொம்ப அற்புதமான ஒரு இசையமைப்பாக அந்த பாடல் வந்து அமைஞ்சிருக்கும். அதுக்கு என்ன காரணம்னா,
சவாலாக ஒன்றை எடுத்துக்கொண்டு செய்கிற பொழுது செய்யக்கூடிய வெளிப்பாடு இருக்கு இல்லையா, அது இயல்பில் இருந்து மாற்றுவதாக இருக்கும், காலம் கடந்து நிற்கக்கூடியதாக இருக்கும். அப்படி நிற்கக்கூடியதாக இருக்கிறதுல அந்த வரிகளை நீங்கள் கேட்கும் பொழுது நிறைய பாடல்களை நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. அப்படி கேட்குற பாடல்கள் எல்லாம் எவ்வளோ வரிகளை நீங்கள் நுட்பமாக கேட்கிறீர்கள்னு யோசிச்சு பாருங்கள். நான் இப்போ ஒரு பாட்டு சொல்கிறேன், இந்த பாட்டில் இருக்கக்கூடிய இந்த வரிக்கு நீங்கள் விளக்கம் சொல்லிட்டீங்கன்னா இதுக்கப்புறம் நான் பேசுகிறத நீங்கள் கேட்கவே வேணாம். ஏன்னா அப்படி ஒரு கேள்வி. அந்த கேள்வி என்ன பாட்டுன்னா, உதிரிப்பூக்கள்னு ஒரு திரைப்படம். அழகிய கண்ணே உறவுகள் நீயேன்னு ஒரு பாட்டு கேட்டிருப்பீங்க. பல லட்சம் முறை நம்மளே கேட்டிருக்கோம், நானும் கேட்டிருக்கேன். அழகிய கண்ணே உறவுகள் நீயே, நீ எங்கே நான் அங்கே, என் தாயல்ல நான் செய் நீயே அப்படின்னு இது வருது இல்லையா. அந்த பாட்டில் சங்கம் காணாதது தமிழும் அல்ல, தன்னை அறியாதவள் தாயும் அல்ல, என் வீட்டில் என்றும் சந்திரோதயம், நான் கண்டேன் வெள்ளி நிலா. என் வீட்டில் என்றும் சந்திரோதயம், நான் கண்டேன் வெள்ளி நிலா. இது எதுக்கு சார் எழுதுறாரு அவர்? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஒரு பாடலாசிரியர் வந்து சந்திரோதயம்னா ஒரு முழு நிலவு, வெள்ளி நிலானாலும் நிலவு தான். முதல் வரியில் என் வீட்டில் என்றும் சந்திரோதயம், நான் கண்டேன் வெள்ளி நிலா. மேலே 2 வரி எழுதுகிறாரு, சங்கம் காணாத தமிழும் அல்ல, தன்னை அறியாதவள் தாயும் அல்ல. இப்போ என்ன தன்னை அறியாத, அவர் குழந்தைய வந்து கொஞ்சம் தானே பாடிட்டு இருக்கா, இதில் எதுக்கு தன்னை அறியாதவள் தாயும் அல்லன்னு எழுதுறாரு? என் வீட்டில் என்றும் சந்திரோதயம், நான் கண்டேன் வெள்ளி நிலா. நீங்கள் போய் அந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த அம்மா உட முடியாதவங்க, என்றைக்கு வேணாலும் அவர்கள் இல்லாமல் போவார் என்று மருத்துவர் சொல்லியிருப்பார். அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த வீடு முழுமையான ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய சந்திரோதயமாக இருக்கிறது, ஆனால் நான் தேயக்கூடிய நிலவாக இருக்கிறேன் அப்படிங்கிற 2 அர்த்தத்தை 2 சொற்களில் என் வீட்டில் என்றும் சந்திரோதயம், நான் கண்டேன் வெள்ளி நிலா அப்படின்னு போட்டு போயிடுறாரு. அப்போ ஒரு பாட்டை கேட்கும்போது கூட வாழ்க்கையில் வந்து எவ்வளவு ஒரு சந்திரோதயத்துக்கும் வெள்ளி நிலாவுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது, ஒரு நிலாவுக்கும் பௌர்ணமிக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது, ஒரு முழு நிலவுக்கும். அப்படி வரிசையை நீ யோசிச்சு பாருங்கள். நிலாங்கிறதே தேன் நிலா, வான் நிலா இப்படி இருக்குல்ல, வான் நிலா நிலா அல்லங்கிற பாட்டை நீ கேட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ நிலா போட்டிருப்பாங்க. அவ்வளோ நிலாவும் வேறு வேறு நிலா தான். அது அற்றை திங்கள் அவ்வளவு நிலவில் அவள் இருந்தாருன்னு ஒரு பாட்டு இருக்கு இல்லையா, இது சங்க இலக்கியத்துலேருந்து வரும். இந்த தொடர்ச்சி வந்து திரும்ப திரும்ப நம்ம மரபில் இருந்து நமக்கு கடத்தப்பட்டு கொண்டே இருக்கிறது. அந்த கடத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மரபுகளையும் விழுமியங்களையும் உள்வாங்கி கொண்டு கலை இலக்கியத்தை நாம் வாசிக்கிற பொழுது வாழ்க்கை கவிதையாகவும் காற்றாகவும் மாறிவிடும். என் குலம் என்றுனை தன்னிடம் ஒட்டிய கொண்டு மாட்டை கட்டிட்டேன்னு நினைக்கிறேன். என் குலம் தன்னிடம் ஒட்டிய மக்கள் பெருங்கடல் பார்த்து மகிழ்ச்சி கொள், அறிவை விரிவு செய், அகண்டமாக்கு, விசால பார்வையால் விழுங்கு மக்களை, மானிட சமுத்திரம் நான் என்று கூவு. நன்றி, வணக்கம். இந்த பதிவை குறித்து உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. மறவாது ஐதர்மபுரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துகின்றோம்.